திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவன். இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு க சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலா வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா தோங்கலையா. எல்லாம் உள்ள சிவபெரும்பொருளின் குருவர்களும் குருவர்களும் இருக்க வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். தொடர்ந்து நாம் இறையருளால் இந்த நாயன்மார்கள் வரலாற்றிலே இறைவன் வெளிப்பட்டு அருளிய அற்புத நிகழ்வுகள் தொடர்பாக நுணுக்கமாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியிலே ஞானசம்பந்த பெருமான் எதற்காக இறைவனாளுக்கு அவதாரம் செய்யப்பட்டாரோ அதன் நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. திரு ஆலவாயிலே நடந்து வருகின்றன. நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். மங்கையர்க்கரசியாரும் குலச்செரியார் அழைக்கி ஒரு திரு ஆலவாய்க்கு போனதும் அங்கு மன்னன் பூன் பாண்டியனே ஆட்டு மதத்தால் அனைவரும் திரு வெந்நீர் கூட அணியாமல் அங்கி எல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்ப ஞானசம்பந்த பெருமானை அங்கே வரவழைக்க அவர் அங்கு ஆலவாய் அரணை வழிபட்டு அங்கே திருமணத்தில் தங்கியிருக்கு. இவர்கள் எல்லாம் அரசனிடம் சொல்லி இவரை எப்படியாவது நாம் வெளியேற்றி விட வேண்டும், நாங்கள் விஞ்ஞை மந்திரம் செய்து தீயை நாங்கள் அனுப்புகிறோம், இவன் அஞ்சி இந்த ஊரில் தான் அங்கே வெளியேறி விடுவாங்க என்று சொல்லி அப்படி அனுமதி வாங்கி கொண்டு அதை அவர் மேல் இந்த அடியார்கள் இருக்கக்கூடிய திருமணத்தில் தீயை ஏவல் ஆதி மந்திரம் இந்து எழுத்து நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வறுமையின் ஏற்ப ஆதி மந்திரமான இந்து எழுத்து இங்கே யார் பரவுகிறார்களோ எங்கே பரவுகிறதோ எல்லாம் அரண்நாமமே வையகமும் தீர்கவே சொன்னார்கள். அதுபோல உள்ள இடத்துல ஏனைய மந்திரத்தில் செயல்பாட்டை எழுந்து ஒரு பெரிய ஞான செய்தியை இதன் மூலம் அங்கே தீ போய் பட்டவில்லை. அவர்கள் நேரடியாக அது ஞான சம்பந்த பெருமானுக்கு அதை அவங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் தீயை அணைத்து விட்டு தெரிவித்தார்கள். அவருக்கே ஒரு அச்சம் வருகிறது. அடியார் இருக்கக்கூடிய திருமணத்திலேயே தீ வைக்கிறார்கள்னா இந்த எந்த அளவுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் முறையாக இல்லை என்று வெய்ய தீயது வேந்தன் என்ற விதியால் வெம்மையான இந்த தீயானது வேந்தன் மேலேயே செல்ல வேண்டும் என்ற விதியால் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்லி ஒரு திருப்பதிகத்தை பாடி அதெல்லாம் பார்த்திருப்பான் அனுப்புகிறார். அவனுக்கு அங்கே வெப்ப நோய் வந்து விடுகிறது. அவனால் தாங்க முடியவில்லை. இப்ப தூங்கி வைக்கிறான். அரச வைத்தியர்களால் தீர்க்க முடியவில்லை. அந்த புறப்புற சமைத்தார்கள் எல்லாம் என்னென்ன முயற்சி செய்து அவர்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி மந்திரத்தை நீரை ஜாடியில் வைத்திருப்பார்கள் கோயிலே, அதையெல்லாம் போடுகிறார்கள். அதை நெய் ஊற்றியது ஊற்றி தீர்த்தலாக எரிகிறது. வாழை இலை, மயில் சிறகு, இறகு எல்லாமே அருகே தெரித்து ஓடுகின்றன. இந்த நிலையிலே மங்கையர்க்கரசியாரும் மன்னனை பார்க்க அவன்தான் சொல்கிறார்கள், நேற்று இரவு இவர்கள் அவர் ஞானசம்பந்த பெருமானும் அடியார் திருக்கூட்டமும் இருந்த மடத்தில் தீயை ஏவி அதுதான் இப்படி விளைந்திருக்கிறது.
அவர் வந்தால்தான் இது தீரும் என்று சொல்ல அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல ஒரு பொன்மணி பீடத்தை வந்து அங்கே தன்னாச்சாவே அருகே போடச் செய்கிறார். அவர்கள் எல்லாம் வந்து ஏதோ வாதங்களை எல்லாம் சொல்லி குறைக்கிறாரு. இவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த அம்மா இங்கே அஞ்சுகிறார். அங்கே மானின் நேர்வழி மாதரா என்று சொல்லி அ அ மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாது பெறும் தேவிகேள் பாணல் வாயரா பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவெய்திடேல் என்று இந்த அம்மையாருக்கு சொல்லிவிட்டு ஆ ஒரு அப்பொழுதுதான் இந்த திருநீற்று வாரணம் வந்து திருநீற்று வாரம் அதாவது என்ன செய்யறாங்கன்னா, நம்ம அந்த திருநீரை தடவியே இவர் வந்து ஆலவாயண்ணல் திருநீரை தீர்க்கும் என்று இவர் முயற்சி செய்வதற்காக, அதாவது திருநீற்றோட பெருமையை இந்த உலகம் உள்ளளவும் வந்து எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நிகழ்த்திய ஒரு நாடகம் என்றே வந்து நாம் இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருநீறு பூசினா நல்லது, உங்களை காக்கும், அது ஒரு ரட்சை, ஒரு காப்பாக அமையும் என்று சொல்லி சொல்லி படித்து கற்று முழு நீரு நம்மவர்களே அணிவதில்லை. ஏதாவது விழாவுக்கு வரும்பொழுது அன்றைக்கு முழு நீரு அணிந்து கொண்டு, அந்த ருத்ராட்சங்களை எல்லாம், மாலைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் கூட வருகிறார்கள். வ வ ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் வந்து முழு நீர் அணிந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்வதில்லை. அதேபோல நிறைய சிவ வழிபாட்டுல உள்ளவர்கள் கூட இன்றைக்கும் இப்படியெல்லாம் ஒரு ஞானசம்பந்த பெருமான் திருநீர் பெருமைகளை எல்லாம் சாற்றி, இந்த திருநீரை முழுவதாக அணிவதால் என்னென்ன துன்ப நீக்கங்கள் எல்லாம் வரும் என்று அதை பட்டியலிட்டு என்னென்ன இன்ப ஆக்கங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அதையும் பட்டியலிட்டு இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுப்பிரமணிய சாமியில் திருமூலர், மணிவாசக பெருமான் எல்லோரும் வந்து உணர்த்தியும் இன்றைக்கும் வந்து திருநீர் அணியாத நிலைதான் இருக்கு. இவர்கள் வந்து நம்புறார்களா நம்பலையா, அதுக்கப்புறம் சிவாலயத்தில் எதற்கு வந்து வழிபடுகிறார்கள். அப்படியே திருநீரை வாங்கி ஒரு பொட்டு மட்டும் அப்படி வைத்துக் கொண்டு மீதி அங்கே தூணிலே கொட்டி விட்டு எல்லாம் செய்கிறார்கள். இவ்வளவு வந்து ஒரு அறியாமையோட ஒரு உச்சகட்டத்தில் இருக்கு. நான் வந்து வருத்தப்படலை. இது சைவ மறுமலர்ச்சி. அவர்களுக்கு நாம் வந்து பலவாறாக இதையெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டும் என்பதுதான் இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாடலுக்கு பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தோம். இப்பொழுது நம்ம வந்து திருஞான சம்பந்த புராணத்துல 761வது பாட்டிலிருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுக்கு முதல் பாடல்ல இருந்து தொடங்கி அதை தொடர்பு படுத்துவோம். ம். ஆமா. ஞானமார் அமுதம் உண்டார் நல்தாண்டி திருவை நோக்கினா அந்த அம்மாவை நோக்கி அவங்க வந்து அஞ்சுறாங்க. ஐயோ இவர்கள்லாம் வந்து எண்ணிலார்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அண்ணாரு நீங்க 2 பேருமே அதாவது சமணர்களாக இருக்கட்டும், சைவராகிய ஞானசம்பந்தர் உங்கள் தெய்வத்தன்மையை வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தீருங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த அம்மாவுக்கு மீண்டும் அச்சம் வருது. என்ன இவரே தீர்த்துருவாரே, நீங்க எதற்கு அவர்கள்லாம் சொல்றீங்க? ஞானமார் அமுதம் உண்டார் நல்தவ திருவை நோக்கி மானின் நேர்வழியினாய் கேள் பற்றியனை பாலன் என்ன நீ நனி அஞ்ச வேண்டா நிலையிலா அமலருக்கு என்றும் நாம் எளிய நிலையன் என்று அந்த திருப்பதிகத்தை பாடுறாரு. அது நம்ம சென்ற வகுப்புல அந்த திருப்பதிகத்தை முழுவதுமாக நான் வந்து பார்த்தோம். எக்கராம் எவன் இங்க இருக்க எளியேன் இல்லை ஏன் என்று சொல்லி பாடுறாரு இல்லையா. அப்ப வந்து அந்த திருப்பதிகம் முடிஞ்சிருது. நம்ம போன தடவை பார்த்துட்டு இப்ப அதிலிருந்து நம்ம தொடரும். வெற்றியார் அதாவது சிவதன்மையாள்னு அர்த்தம். அதாவது 761 பாட்டு. அருளி செய்த பிள்ளையார் தமக்கம். அதாவது சிவமாம் தன்மையில சிவோகம் பாவையில இது செய்கிறார். தனக்கென என்ற செயலும் இல்லை என்று சொல்லி தான் உள்ளடக்கி சிவத்தை வந்து வெளிப்படுத்தி உயிரறிவிலே இந்த சிவமே இதெல்லாம் நினைத்தது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே உருவமாகவும் செயல்பாட்டு கருவியாகவும் ஞான இருந்தாலும் அங்கு ஆளவா எண்ணல் தான் இதை வந்து செய்கிறார் என்பதை நம்ம அப்படி ஒரு ஞானத்தால் உணர வேண்டும். வெற்றியாளர்கள் சிவத்தன்மையாள்னு அர்த்தம். தம் செயலின்றி சிவ செயலே என்றும் எப்பொழுதும் இதுதான் நடக்குது. இப்ப நம்ம செய்யறது அதுதான். அருளி செய்த பிள்ளையார் தமக்கும் முன்னம் சுற்றி நின்று அழைத்தல் ஓவா அருகருக்கும் தென்னன் போமான் 2 பேருக்கும். இப்போ வந்து இந்த மானின் நேர்வழி மாதராய் என்று சொல்லி புலங்கமுடி தென்னன் முனி பாடினார்க்க அந்த ஞானசம்பந்தருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அருகர்கள் அவன் சார்ந்து இருக்கிற மதத்தை சேர்ந்த குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு 2 பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, சுற்றி நின்று அழைத்தல் ஓவான்னா ஏதோ ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. ஓவான்னா நிறுத்தாதுன்னு அர்த்தம். தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. தென்னர் கோமான் பாண்டிய மன்னன் என்ன சொல்றான்னா, இற்றை நாள் என்னை உற்ற பிணி நீர் இகழி தீரும்.
தனித்தனியாக தரும். இகழி என்ற சொல்லுக்கு தனித்தனின்னு அர்த்தம். இன்றைய நாள் இன்றைக்கு காலையில எனக்கு உற்ற இந்த தீர்ப்பு இருக்குங்க. இதை நீங்கள் தனித்தனியாக தீருங்கள். தெற்றென தீர்த்தார் வாதில் வென்றவர். தெளிவாக முற்றிலுமாக எனக்கு இந்த தீப்பிடியே இல்லாமல் தீப்பிடியை என்னை பற்றுவதற்கு நான் எப்படி இருந்தேனோ அந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு தெளிவாக யார் தீர்க்கிறீர்களோ அவர்கள் தான் வென்றவர்னு ஒரு தீர்வு சொல்லுகிறார்கள் என்று செப்ப. மன்னவர் மாற்றம் கேட்ட வடிவு போல் மனத்து மாசு துண்ணிய அமனர் தென்னர் தோன்றலை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, மன்னவனுடைய மாற்றம்னா இப்படிப்பட்ட ஒரு உரையை கேட்டு என்று இந்த பொருள். மன்னவன் மாற்றம் கேட்டு வடிவு போல் மனத்தில் மாசு, அதாவது மனத்தின் மாசு வடிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள். துண்ணியன முயன்ற அமனர் தென்னர் தோன்றலைன்னா பாண்டியனை நோக்கி என்ன சொல்றாங்க, நாங்கள் உன் உடம்பதனில் வெப்பை ஒருபுடை வாமபாகம் முன்ன மந்திரித்து தெய்வ முயற்சியால் தீர்த்துன்னு சொல்றான். ஏன்னா இடப்பாகத்துல தீர்க்கிறது எளிதான். நம்ம உடல்லையே ஏதாவது நோய் ஏற்பட்டதுன்னா இப்போ உள்ள ஒரு விஞ்ஞான முறைப்படியே இடப்பாகத்துல அதை தீர்ப்பது எளிது, வடப்பாகத்துல கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி அப்படி எல்லாம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், இடப்பாகத்துல நம்ம முயற்சி பண்ணி தீர்த்துருவோம் எளிதான்னு அதுவும் ஒரு சதிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். நாங்க இடப்பாகத்துல எங்க முயற்சியால எங்க தெய்வ முயற்சியால நாங்க தீர்க்கிறோம்னு சொல்றாங்க. யாதும் ஒன்று அறிவிலாதார் இருளென அணியச் சென்று வானில் மன்னவன்தன் வாம பாகத்தை தீர்ப்பார் மீதுதம் பீலி கொண்டு தடைவிட மேன்மேல் வெப்பு தீவிர பொறாது தென்னன் சிறபுறத்தவரை பார்த்தார். என்ன நடக்குது, நாங்க இடப்பாகத்தை தீர்த்துடணும்னு சொல்லிட்டு யாதும் ஒன்றும் அறிவில்லை. அவர்களுக்கு எந்த ஞானமுமே கிடையாது. அதாவது அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஞானியர்கள் நூலை படைத்து கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் நிறைய திரித்து மாற்றி மாற்றி எழுதி அப்போது இருக்கிறவங்கலாம் அந்த கொள்கையிலிருந்தே அந்த கொள்கையே பின்பற்றுவதில்லை. கொள்கைக்கு எதிராகவே வாழ்ந்தது. சமயத்தை பின்பற்றுவது சமய நூல்ல சொல்லுபடி அவர்களும் வாழ்ந்தாங்கன்னா இந்த சமய மோதல்களே இருக்காது இல்லையா. யாதும் ஒன்றும் அறிவில்லாதார் இருள் போன்று அவர் சூழச் சென்று மன்னவன் அருகே சென்று வாதினில் மன்னவன் தன் வாம பாகத்தை தீர்ப்பதற்காகன்னு அர்த்தம். தீர்ப்பதற்காக இந்த வாதத்துல இவருக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய போட்டி என்று இந்த இடத்துல வாதம்னா வாயால செய்கிற வாதம் இல்லை, இது செயலாளர் செய்யறது. தீர்ப்பார் மீது தம் பீலி கொண்டு தடவிட்ட அந்த மன்னவனுடைய வயிற்றின் மேலே கீழின்னா மயிர் தொகை சொல்லி இந்த மந்திரங்களை அத்தி கடவுள் தடவிட மேன்மேல் வெப்பு தீ உரப்ப மேன்மேல என்ன ஆயிடுது, தடவை பற்றி கொண்டே தீ அனல் போகுது. யாரும் அருகாத முறையிலே நிற்க முடியாத அளவுக்கு அந்த வெப்பம் தீவிர பெறாது உடனே என்ன பண்றான், மண்ணால் தாங்க முடியல. அப்படி வலது பக்கம் படுத்திருக்காரு. சிறப்புறத்தவரை பார்த்தாருன்னா நம்ம திருஞான சுந்தரமான நோக்கம். தென்னவன் நோக்கம் கண்டு தென்னவன் தன்னை நோக்கி பார்ப்பதை காண்டோடனே அதாவது பெரிய அரசர்கள் மடாதிபதிகள்லாம் இருக்காங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஆள் நிற்பான். இப்படி பார்த்தாங்கன்னா பார்க்கும் பொழுதே அவன் எதற்காக பார்க்கிறாரு, என்ன பேசிட்டாரு, எதற்காக பார்க்கிறான்னு சொல்லி அந்த செயலை செய்வான். அப்படி பார்த்த உடனே ஞானசம்பந்தருக்கு தெரியுமில்ல எதற்காக பார்க்கிறாங்க. தென்ன நோக்கம் கண்டு மலத்தார் செல்வர், திருக்கழுமலத்தைச் சேர்ந்த செல்வராகிய ஞானசம்பந்தருமான் அன்னவன் வளப்பால் வேப்பை ஆளவாய் அண்ணல் மண்ணும் மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பது என்று பன்னிய மறைகள் ஏற்றி பகர் திருப்பது ஏதிகம் பாடி என்ன செய்யறாரு, அன்னவன்னா பாண்டியனுடைய வளப்பால் வலது பக்கம் தான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்க தனித்தனியா தீரணும்னா உங்களுக்கு இடது பாகத்தை ஒதுக்கி விட்டாச்சு, அங்கே தீர வேண்டிய விஷயம் இவருக்கு கிடையாது. இப்போ அதாவது நீங்க இவரை நோக்கணும் உடனே நீ அப்படித்தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி வளப்பால் அந்த தீய வெப்பை நீக்குவதற்காக என்ன பண்றாரு, வளப்பால் வெம்மை தனி சூடுன்னு அர்த்தம். ஆலவாய் அண்ணல் நீரே, ஆலவாயில் இருக்கக்கூடிய அண்ணலாகிய அந்த சொக்கேஸ்வரோட திருநீரே அதுவே நிலைத்த மண்ணும் மந்திரமும் ஆகினா நிலைத்த மந்திரமும் ஆகி, அதாவது மந்திரம் வேற இல்ல, திருநீர் வேற இல்ல, இவன் வேற இல்ல, திருநீர் வேற இல்ல, இவன் வேற இல்ல, திருவைந்தெழுத்து வேற இல்ல, மண்ணும் நிலைத்த மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பது என்று மருந்தாகவும் மந்திரமாகவும்
ரெண்டாகவும் வெறும் மருந்தாக மட்டுமல்ல மந்திரமாகவும் இந்த வளர்ப்பால் இருக்கக்கூடிய அந்த திருநீரே வந்து அதே வந்து நிலைத்த மந்திரமும் மருந்துமாகி தீர்க்க வேண்டும் என்று வேண்டி பாடுறார் என்று பண்ணிய மறைகள் ஏற்றி, அதாவது இந்த தொகுக்கப்பட்ட இந்த மறைகளை எல்லாம் வந்து மறைகள்ல உள்ள சாராம்சத்தை திருநீர் வேதங்கள்ல போற்றப்பட்டிருக்கு இல்லையா, வேதத்தில் உள்ள நேர் மறைகள் ஏற்றி பகர் திருப்பதி பகர்ந்து பாடுறாரு மந்திரமாக நீர் என்று சொல்லி அங்க வந்து வர்றாரு. இது வந்து நம்ம இந்த இந்த திருநெற்று பதியத்தை வந்து பார்த்து விட்டு நம்ம அதுக்கப்புறம் 765வது பாட்டு பதியம் பாடுறாரு. பதியம் பாடுறத நம்ம திருநெற்று பதியம் தான் எல்லாருக்கும் இருக்கும். இந்த திருமுறை இருந்ததுனாலும் வச்சுங்க. இல்லாதவர்களுக்கு 2ஆம் திருமுறை 66வது பதியம் மந்திரமாவது நீர். அற்புதமான இது. நிறைய பேருக்கு அன்பர்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அங்க தொகுப்பாக உள்ள அடியார்களுக்குள்ள தொடர்பு உள்ளவர்களுக்கெல்லாம் அங்க வந்து கூட்டு வழிபாடாகவும் இந்த திருப்பதிகத்தை பல தலங்களிலே அன்பர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள். அதுக்கு பொருள் எல்லாம் வந்து எடுத்து கூறினார்களா என்று தெரியாது. நாம் வந்து இப்பொழுது அந்த பொருளை மெய்ப்பொருளை வந்து பார்ப்போம். இதில் என்னன்னா இந்த 10 பாடல்கள் அந்த திருநீற்றோட பெருமையை அப்படியே பட்டியலிடுறாரு. அதோட தன்மை, அதோட தோற்றம், அதோட அழகு, அதோட செயல்பாடு. அதை வந்து முழு நீரை வந்து சிவாய நம என யானையை தவம் செய்தேன் சிவாய நம்ம என்ன நீரணி முதல்ல திருத்தடைந்தோம்னா அதனால வந்து நம்ம வினைகள் படி வந்து நமக்கு வந்து சேர வேண்டிய துன்பங்கள் இருக்கு அந்த துன்ப நீக்கம் சிவநாமத்தை சொல்லி திருநீரை நமக்கு வந்து சிவபெருமானே விதித்த விதிப்படி ஏற்படவிருந்த அந்த தீய வினைகளின் பலனாக தீங்குகள் அதையெல்லாம் வந்து அற்று போயிடும். அடுத்தது நம்ம புண்ணியங்கள்லாம் நன்மையும் வந்து பெருகும். புண்ணியமே நீ செய்யாட்டினாலும் பரவாயில்ல, திருநீர் அணிஞ்ச உடனே தீங்கு நீங்கினாலே நன்மை தான் அங்க வந்து பெருகும். அதனால என்ன செய்யறாரு, என்னென்ன தீங்கு நேரும் என்று பட்டியலிடுறாரு. முதல்ல திருநீட்டோட தீமைகளை எல்லாமே கலந்துருக்கும். என்னென்ன தீங்குகள் இங்க ஒண்ணு பட்டியலிடுறாரு. அடுத்து என்னென்ன நன்மைகள் பட்டியலிட்டு இதை வந்து நிகழ்த்தி காமிச்சார். திருப்பதிகத்தை பாடி மன்னவனுடைய வெப்பு நோயை நீக்கி நாம் இப்பொழுது பாடலை பார்ப்போம். காந்தார பண்ணிலே அமைந்த 2வது திருமுறை 66வது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் ஆளவாயான் திருநீரே என்று முதல் பாடல். அதுதான் அங்கே சொல்லார்ல மண்ணும் மந்திரமும் மருந்துமாக்கி இருக்கும் என்று இப்ப இங்க சேகர் இதுதான் அங்க விளக்கம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து படிச்சுதான் தெரியும். நல்லா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்றாங்கன்னா மண்ணும் மந்திரமும் மருந்துமாக தீர்ப்பு என்று சொல்லி திருவேடமே வந்து மருந்து மந்திரம் தான். மருந்து வெண்டிலிவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் தேவ தேவைக்கிய அடுத்தவத்தோடும் அடிகள் வேடங்கள் என்ன இறைவனுடைய திருவேடம் இறைவனுடைய திருநீரு இறைவனுடைய திருநாமம் எல்லாமே ஒண்ணுதான். மந்திரமாவது நீரு இதுதான் மந்திரம். மந்திரம்னா சுருக்கமாக வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய்வேன்னு வந்து பாடுறாரு இல்லையா. அத போல வேதத்தின் சாரமாகவே இருக்கிறது வேதம். அதாவது இந்த திருநீரே வந்து வேதத்தின் சாரமாக இருக்குது. எப்படி திருவைந்தியத்து வேதத்தின் சாரமாக இருக்கிறதோ அது போல திருநீரே வேதத்தின் சாரமாக வேதத்தின் அடையாளமாக ஒரு தோற்ற அடையாளமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மந்திரமாவது வானவர் மேலது அந்த வானவர்களாகிய தேவர்கள்லாம் என்னன்னா பல்வகை தேவர்கள் இயக்கின்றனர் இயங்குதி ஒளி மயக்கமிழ் வரணும் மயக்கமிழ் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் என்று சொல்வது போல தானவர்னா அரக்கர்கள். அது போல எண்ணற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே திருநீர் பூசிருக்காங்க. எவனுமே வந்து இவ்வளவு அரக்கர்கள் இவ்வளவு பேர் எல்லாம் இருக்க இவ்வளவு அரக்கர்கள் இருக்கானாங்க. எவனாவது இறைவன் இல்லை சொல்லியிருக்கானா? இறைவனை இழிச்சு போயிடுச்சுன்னு பேசியிருக்கானா? அரக்கர்களே கொடிய அரக்கர்களே பாருங்க எல்லா வரலாறுலையும் பாருங்க அவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றன. முருகப்பெருமான் அழிச்சிருக்காரு அரக்கனை, கயாசுரனை இவரு விநாயக பெருமான் அழிச்சிருக்காரு, தாரகனை வந்து காளி கோபத்தோட போய் அழிச்சிருக்காரு. இது போல பல வரலாறுகள்லாம் இருக்கு.
எந்த அரக்கராவது கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு தவம் பண்ணி இறைவனுக்கு அன்புக்கு ஆளாகணும்னு சொல்லி அவ்வளவு அன்போட எல்லாம் வழிபட்டு இருக்கிறான். இவனும் வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அழுகி தொலைக்கிறது இல்லாம தன்னை சேர்ந்தவனெல்லாம் குடியெல்லாம் கெடுத்துவிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம சாமி கும்பிடுறது. அப்படிப்பட்ட ஒரு இது இதை போல ஒரு இழிவு எந்த காலத்திலும் இருந்தது இல்லை. ஒண்ணு கடவுள் உண்டா இல்லை. ஏன்னா என்றைக்கு கடவுள் உண்டு என்ற ஒரு ஞானம் வந்து உணர்த்தப்பட்டதோ அன்றைக்கே கடவுள் இல்லைங்கிறதும் வந்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்கள் நேர்மையாக கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தாங்க. மற்றவர்கள்ட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக வழிபடக்கூடியவர்களா இல்லை. சார்வாக்கா என்று சொல்வார்கள். சார்வாக்கர்கள் என்று சொல்வார்கள். கடவுள் என்பதே இல்லை. இந்த ஒரு பூமி தான் வந்து நமக்கு சொல்லும். இங்கே என்ன அளவுக்கு வந்து நாம் இன்பத்தை வந்து உடலை கொண்டு அனுபவிக்கிறோமோ அதுதான் முக்தி பேரு. இது அப்படியெல்லாம் வந்து கொள்கை உடையவர். இப்ப மந்திரமாவது நீர் வானவர்கள் மேலது நீர் தான் தேவர்களாக இருக்கட்டும், அரக்கர்களாக இருக்கட்டும், மேலுரை தேவர்கள் எல்லாருமே திருநீர் பூசி இருக்காருன்னா அதிலிருந்து புரிந்து கொள்வார்கள் எல்லாமே சிவ பூஜை செய்வர்கள், சிவ வழிபாடு செய்பவர்கள், ஏகியரை சிவனை என்று உணர்ந்தவர்கள். ஆனால் என்னன்னா வாழ்வியல் இன்பங்களுக்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த தேவர்களா இருக்கட்டும், அரக்கர்களாக இருக்கட்டும், அவற்றை கொண்டு வாழ்வியல் இன்பங்களை, இந்த உலகியல் இன்பங்களை, இந்த தேவலோக இன்பங்களை அந்த உடல் வழியாக இந்த உயிருக்கு போய் எப்படி சேர்த்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆட்சி அதிகாரம், அளவற்ற செல்வம், அப்புறம் மற்ற வகையிலே உடலுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்பம், இதற்காக மட்டுமே அங்க இறைவனை வந்து அப்படி வழிபடுகிறார். அப்படிப்பட்டவர்களா என்னன்னா மெய்யெல்லாம் வெந்நீரை பூசி இருக்கிறார்கள். வந்து அங்க வெற்றியில மட்டும் இல்லாம எங்கெங்கே பூச 16 இடங்கள்லாம் எப்பொழுதுமே சிவ பூஜை செய்கிறார்கள். சிவ பூஜை செய்வதற்காக இங்கே பூமிக்குத்தான் வந்து செய்து பல திருத்தலங்களிலும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு. திருநீரை வந்து அணுகி முழுசா பார்த்தோம்னாலே அதே ஒரு அழகா இருக்கும். நம்ம வீட்டு பசங்கள்கிட்ட பெண்கள்கிட்ட எல்லாமே சொல்லுவேன். நான் பேசுற இடங்கள்லாம் சொல்லுவேன். இங்க வந்து தயவு செய்து பெண்கள், அப்ப ஆண்களை விடுங்க, நம்ம தான் பூசிக்கிறோம். நீங்க வந்து சாதாரணமா ஒரு பொட்டு வைத்து லேசா வந்து உபதி பூசிக்கிறதுக்கும், நீங்க வந்து முழு நீர் வந்து அணிந்து பாருங்க. உங்கள பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு அழகு வந்து அழகு தோற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. அதோட இல்லாம தெய்வீக தோற்றம் வரும். உங்களை வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்ன ஆயிடும் வந்து ஒரு தவறான நோக்கத்துல வந்து பார்க்க விடாம அவங்க தீயவனா இருந்தாலும் அவங்க அதை வந்து தெறிக்க விட்டு ஒரு மரியாதையோடு வந்து பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும்னா நான் வந்து சுந்தரமாவது நீர்னா அதையே வந்து அழகுக்கு அழகு கூட்டக்கூடியது நீர். துதிக்கப்படுவது நீர்னா எல்லா உயிரினங்களாலும் துதிக்கப்படுவது. இப்ப வேணா துதிக்கப்படாம இருப்பான். ஏதோ ஒரு காலத்துல துதிப்பான் இல்லையா? இதுதான் அங்க போக முடியும். சாதனங்கள் வழியா தானே போக முடியும். எல்லோராலையும் வந்து போற்றப்படுவது. அப்படி போற்றத்தக்க அளவுக்கு பெருமானே திருநீறு வடிவில இருக்காரு. அப்புறம் துதிக்காம என்ன செய்யும்? வெறும் சடப்பொருளான திருநீரை வந்து பண்ணல. அந்த திருநீர்ல வந்து பெருமான் வந்து ஆவாகனமாக வந்து எழுந்தருளி இருக்கிறார். இந்த திருவாடுதுறையில இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, திருநீற்று செல்வம் எழுந்தருளி வருகிறது அணிந்து கொள்ளுங்கள்னு தபால் அந்த 23ஆம் ஏதாவது ஒரு கடிதம் வரும்போது அதுல ஒரு திருநீற்று பொருளா இருக்கும். அதுல ஒரு கடிதம் இருக்கும். திருநீற்று செல்வம் எழுந்தருளி வருகிறது அணிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அதை அந்த நடைமுறையை வந்து நடைமுறையை விட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லோராலையும் வந்து போற்றப்படுவது. தந்திரம் ஆவது நீர்னா ஆகமங்களாக ஆகமமாகி நின்று அன்னிப்பாட்டால் வழங்குதுன்னா தந்திரம்னா ஆகமம் வேதம் எல்லாத்தையும் தான் குறிக்கும். என்ன எடுத்துக்கொள்ளணும்? குறிப்பாக ஆகம நூல்னா எல்லாமே சிவபரத்துவத்தை வந்து பறையக்கூடியது தானே. எப்படி எல்லாம் வந்து சிவ வழிபாட்டிலே சரியகிரி யோக ஞானகிரியிலே இந்த உயிர் வந்து படிப்படியாக தன்னை செலுத்தி கொண்டு இறைவனுடைய சாயுஜ்ய நிலையை அடைய அதற்கு வழிகொள்வது அதை வேதத்தோட சாராம்சமாக தெளிவாக நமது ஆகமங்கள். இது வந்து நமக்கு தான் அது வந்து கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் இல்ல. அது தென்னாட்டுல இருந்து வரக்கூடிய மாதவம் செய்த திருதிசை அந்த ஆகமத்தையும் அந்த வேதத்தோட உபநிடதங்கள், ஆகமம், இந்த புராணங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து பிழிஞ்சுதான் நமக்கு திருமுறைகளாக வந்து வடித்தெடுத்து நமது அறிவாளர்கள் வழி சிவபெருமானை இல்லையா? இந்த ஆகமத்துல உள்ள ஞான பாதத்தை, தத்துவ பாதத்தை தான் அந்த மெய்கண்டார் வந்து 12 சூத்திரமாக எழுதி சிவபரத்துவத்தை வந்து பேசக்கூடியது. நுண்மையாக சிவபெருமானை வழிபடுகிறவர்களை நம்மை உணர்ந்து உயிரை உணர்ந்து கொண்டு இந்த பாசத்தை உணர்ந்து கொண்டு நுண்மையாக பெருமானை உணர்ந்து கொண்டு இந்த உயிராகிய நாம் வந்து சித்து பொருள் சித்து பொருளாகிய நாம் வந்து சிவத்தை தான் அடைய வேண்டும்.
நாமும் அருவம், சிவனும் அருவம். இவையெல்லாம் வந்து அருவமாக இருந்தாலும் மாயா காரியத்துல வந்து கலந்து தோன்றி இருந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாக அறிவற்ற பொருள்கள், அறிவற்ற பொருளாகிய இந்த உடலை சார்ந்து, இந்த உலகை சார்ந்து நாம் இந்த உடலே என்று மயங்கி இருக்கிறோம். இறைவனை தான் நாம் வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி, அ அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஆகமம். சிவபரத்துவம் பேசக்கூடியது. சமயத்தில் உள்ளது நீர். நமது சமயத்திலன்னா சைவ சமயத்தில இதை பெரிதும் வந்து போற்றி பார்க்கப்படுகிறது. எந்த திருநீறு? செந்துவர் வாய் உமை பங்கன். உமையை சொல்றாரு. ஒரு சிவந்த வாயை உடைய அழகிய உமாதேவியைக்கு ஒரு பாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கேச பெருமான் திருநீரே என்று சொல்லி, திருநேரேன்னா அது வந்து ஒரு தேற்ற ஏகாரம் என்று சொல்வார்கள் இல்லையா? ஒரு ஏகாரத்துல வந்து உறுதி பொருளாக இந்த திருநீர் தான் அதுதான் மந்திரமாவது, அதுதான் மருந்துமாவது, அதுதான் வந்து வானவர் அணிவது, சுந்தரமாவது, துதிக்கப்படுவது, தந்திரமாவது, சமயத்தில் எல்லாமே திருநீர் தான். திருநீர் பெருமான் தான். பெருமான் வந்து அந்த திருநீற்று வடிவிலே எழுந்தருள். வேதத்தில் உள்ளது நீர். வேதத்துல வந்து திருநீர் வெகுவாக போற்றப்பட்டிருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, வேதத்தை கற்றவர்கள் கூட அதிலிருந்து பல பிரிவுகளாக பிரிந்து, ஒரு பிரிவுன்னு பிரிஞ்சா அதிலே ஒரு 4 ஒருவருக்கு ஒருவர் வாதம் செய்து நீர் அடிக்குது. அதிலிருந்து ஸ்மார்த்தர்கள் அணிவார்கள் அதை பெரிதும் வந்து போற்றுவதில்லை. அதில் ஒரு பிரிவினர் இந்த ஒரு அம்புலி அந்த பிறை போல வந்து சந்தனப்பட்டு வைத்திருப்பார்கள். அது இறைவனுடைய திருவுருள்ல யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறாரோ அது கொடுக்கிறாரு. அது நமக்கு தெரியாது. படிநிலையில உள்ளவர்களே பலவாறாக போயிட்டு வைக்கிறார். அவர்கள் வேதத்தை ஒப்புக்கொள்வார்கள். அதில் பலர் வந்து சிவ ஆகமத்தை வந்து ஒப்புக்கொள்ளாதவர்கள்லாம் அப்படி இருப்பாங்க. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயிர் தீர்ப்பது நீரு. அதாவது இந்த பிறவியே வந்து துன்பமானதுதான். பிறவி வந்து இன்பமானதுன்னா, அதே போல ஒரு முட்டாள்தனமே கிடையாது. உயிரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பேரிலங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மானி ஒன்று என்று முதல் திருப்பதிகத்திலேயே 8வது பாடல்ல ராவணன் பாடுறார் பாடல்ல. உயிரிலங்கு உலகில் உலகத்தை சொல்றாரு. உயிரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றமெல்லாம் அழிந்து அழிந்து உலகம் வந்து எத்தனை தடவை தோன்றினாலும் சீர்காழியோட பெயர் என்றைக்குமே அழியாமல் இருக்குங்கிறாரு. நடக்குது இல்ல. பெயரிலங்கு இலங்குன்னா வெளிப்படையாக தோன்றக்கூடிய பெயரிலங்கு பிரம்மாபுரம். பிரம்மாபுரம் பெயர். அப்ப வந்து இந்த உலகத்தை சொல்றது வந்து ஒரு இன்பமயமான உலகம்னு சொல்ல வேண்டியதுன்னா இந்த இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகம்னு தானே சொல்லிருக்கணும். ஒரு ஆச்சாரியார் வாக்கினாக்கா துயரமே தரக்கூடிய இந்த உலக வாழ்க்கை சொல்லி. அதனாலதான் இந்த துயரமே முற்றிலுமாக அற்று போய் இன்பமே பெருகக்கூடிய இறைவனை நாம் வந்து நாடி சொல்ல வேண்டும். அப்ப வந்து என்ன செய்யறாருன்னா வெந்துயர்னா இதான் வெண்மையான துயர். இந்த வாழ்வியல நடக்கக்கூடிய துயரங்கள்லாம் இருக்குல்ல, பல்வேறு துயர உடல் வழியாகவும் மனசு வழியாகவும் பல்வேறு ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்று பலவையாக நமது வினையால் ஊட்டப்படக்கூடிய இந்த துயர்கள்லாம், இந்த உடலை வழியாக உயிரை அடையக்கூடிய இந்த துயர்கள்லாம் இல்லாம இந்த பிறவியே பெரிய துயர். உடல்ல நம்ம தூக்கி வைத்திருக்கிற நம்ம பக்குவப்படாததால பக்குவப்படுத்துறதுக்காக இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டி அடித்து அடித்து அக்காரம் தீட்டி மெல்ல மெல்ல வளர்த்து எடுத்து தூய்மையாக்கி செம்பன் ஆக்குவன் கூட்டையேன்னு சொல்லுவாரு. செம்பன் போல தன்னுடைய தன்மையை இதாக்கி அதோடு அப்படிப்பட்ட இந்த பிறவி என்ற இந்த துயரை அதுதான் உயர்ந்து நம்ம சிந்திக்கணும். எந்த உயிர்னா சாதாரணமா புறத்தை அடிக்கிட்டு விடுவோம், சின்ன காயம் வந்துடுதுன்னா அதை தீர்க்கிறது அது சாதாரண செய்தி. பிறவியே வந்து துயர். எத்தனை பிறவி எடுத்தாலும் துயர் தான். அது இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்துல நாங்க பிறந்தப்ப இந்த உலகம் வேற இப்ப இருக்கிற உலகம். ஆமா. போதம் தருவது நீர்னா தவநெறியை செலுத்துவது. சிவஞான தவநெறி. தவநெறினா என்னன்னா சிவத்தை நோக்கி உயிரை வந்து செலுத்தக்கூடிய சிவநெறி தான் வந்து தவநெறி. அதே போல சிவஞானம் போதம்னா ஞானம் போதத்தை வெந்நீர் அணிந்து கொண்டே சிவநாமம் சொல்ல 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 உடம்புல இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள்லாம் இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கெட்டது எப்படி இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேறி உண்மை தவிர்ப்பது என்ன ரொம்ப ஒரு இழிவு தாழ்வு என்று நம்ம வந்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆண்மை
உண்மைன்னா உயிரை பற்றியதை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல ஆணவம் வந்து சொல்லலாம். உயிர் வந்து தூய்மையானது. இதுவும் வந்து ஒளி பெருமானோட ஒப்பிடும்போது சிற்றொளி வடிவாக இருக்கக்கூடியது. இதுக்கு அறிவு, நிச்சய, செயல்னு 3 குணங்கள் உண்டு. அந்த அறிவு முழுவதுமாக வந்து மறைக்கப்பட்டு அங்க அனாதி கேவலம் இருந்ததுன்னா சாமி நமக்கு சகல நிலைக்கு இந்த உயிரை கொடுக்குறாரு. இங்கேயும் வந்து இந்த ஆணவம் செயல்பாடுபடுகிறது. அப்படிப்பட்ட அந்த புண்மையான உயிரை பொறுத்தவரையும் கேடு விளைவிக்கக்கூடிய அந்த ஆணவத்தை செயலறச் செய்வது திருநீர் என்று எடுத்துக்கொள்ளணும். போதத்தகுவது நீர் இதுதான் வந்து எந்த அளவுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியது. அதனால எப்பொழுதுமே திருநீற்றை ஓதிக்கொள்ள வேண்டும். திருநீற்று திருமையை எடுத்து சொல்லிக் கொள்ள வேண்டும். அது திருநாமம் வேற, திருநீர் வேற இல்ல. திருவாய்ப்புலியே சிவாய நம என நீரெழுதி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பட்ட எல்லாம் உண்மையில் உள்ளது நேர்னா சத்திய வடிவாக நிற்கக்கூடியது. உண்மையில் உள்ளது நேர்னா உண்மை நூல்கள். அப்புறம் வந்து மெய்ஞான நூல்கள்லாம் இருக்குல்ல, பெருமானால் வகுக்கப்பட்ட வேதம், வேதத்துல உள்ள ரிஷிகள் மூலமாக வியாகியானங்களாக வந்த உண்மையிடங்கள், பெருமானே அருளிய ஆகமங்கள், அந்த ஆகம வேத உபநிடத சாரங்களை எல்லாம் எடுத்து பெற்ற புராணங்கள். புராணங்கள்னா என்னன்னா செயல்பாட்டு ஞானம். பாத்திரங்களையே படித்து ஒரு அடுத்தவன் மனைவியை வந்து நீ நினைக்க கூடாது, பற்று வைக்க கூடாது, அடைய வேண்டும் என்று நினைக்க கூடாது என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தை இந்த உலகியல் மக்களுக்கு போதிக்க இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் படிக்க ஒரு ராமாயணத்தை வந்து நடத்தினாரு. இதே போல செயல்பாட்டு வழியாக ஞானத்தை வந்து போதிக்கக்கூடியதுதான் காணும். ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது, உண்மையான மெய்ஞான நூல்களில் உள்ளது என்று அப்படி சொல்லணும். சீத பல்வயல், சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ந்த நீரால் வந்து சூழப்பட்ட இப்பொழுதும் அந்த ஆலவையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த திரு ஏடகம் சோழவந்தான் பகுதியெல்லாம் இன்றைக்கும் வந்து பச்சை பசைன்னு தான் நகர்ப்புறம் மட்டும் அந்த பசுமை எல்லாம் மாறி இருக்கு என்று சொன்னாலும் அதுல இருந்து ஒரு சூழ உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீர்நிலைகள்லாம் நல்ல இதெல்லாம் வந்து அவ்வளவு பச்சை பசையில தானே இருக்கு. மாதிரி சூழ உள்ளது. சீத புனல் வயல் சூழ்ந்த, சீதம்னா குளிர்ச்சி, புனல்னா நீர் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அந்த ஆலவாயன் திருநீரில் தான் உயரத்தில் உள்ளது, வெந்தியம் இருப்பது, போதம் தருவது, உண்மை தவிர்ப்பது, ஓத தருவது, உண்மையில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார். முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர், பத்தி தருவது நீர் பறவை நீர், சித்தி தருவது நீர், ஆமா முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர் தற்போர் புகழ்வது நீர், பத்தி தருவது நீர் பறவை, சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே. முக்தி தருவதுன்னா இதுதான் வந்து உயிரோட எல்லை. எது என்னன்னா சாகிய நிலைன்னா இதை பத்தி யாருமே வந்து விளக்கம் நீ முக்தி பெற உனக்கு கிடைக்குன்னா அது என்னன்னு எனக்கு தெரியாதானே எனக்கு முடியுமா? இந்த உலகியல் இந்த உடல் வழியாக எந்த அளவுக்கு வந்து இந்த உயிருக்கு இன்பம் சேர்க்கிறோமோ அதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலை என்று நினைக்கிறோமோ, இதை போல வந்து கோடானு கோடி மடங்கு எல்லையே இல்லாத ஒரு பேரின்ப நிலையாக இருக்கக்கூடிய பேரின்ப வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை போய் அந்த பெருமானோடு இந்த உயிர் இயைந்து, இந்த அருவமான பெருமானோடு அருவமான அந்த உயிர் போய் இயைந்து அந்த இன்பத்தை அப்படியே வந்து எப்பொழுதும் நிற்கமர வந்து அனுபவித்து அதிலேயே துய்த்து தன்னை மறந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கும். அதுதான் பிறப்பு போச்சுன்னா பயப்படுறான் பல பேர். ஐயோ அடுத்த பிறவியாவது, இந்த பிறவில தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்தோம், அடுத்த பெரிய பிறவியாவது ஒரு அம்பானி வீட்லயோ துபாய் சுல்தான் வீட்லயோ வேற எங்காவது வந்து பிறக்கக்கூடாதா? ஏற்கனவே சம்பாரிச்சிருக்கிறவங்க வீட்டுல பல பேர் வந்து தானால சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பொருள் ஈட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து பொருள் ஈட்டி வச்சிருக்கிறவங்க வீட்டுல வந்து எத்தனை பேர் பிறந்த இருக்கான். இதே போல புண்ணியங்கள் பண்ணவன், இதே போல ஓதுனவன், ஓதுனதை கேட்டவன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த முக்தி பேரு அந்த அதுக்கப்புறம் இந்த பிறவியே கிடையாது. அதுல கூட ஒரு பேரின்பமே கிடையாது. இப்ப வாழ்க்கையில நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நிறைய வந்து உணவுல வந்து இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பல ஊர்கள்லாம் சுற்றி பார்க்கறதுல ஒரு இது இருக்கும், வாழ்வியல் வந்து இல்லற இன்பங்கள்ல சில பேருக்கு இப்படி எல்லாம் இருக்கும். சில பேர் புகழே வந்து பெரிய இன்பம், ஆட்சி அதிகாரம்னு இப்படி எல்லாம் மயங்கி கிடக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் நிலையற்றவை. நிலையான இன்பம் எப்பொழுதுமே இந்த உயிரானது இப்ப சட உடலிலே வந்து இங்க குடி வைத்திருக்கிறாரு. அறிவில்லாத ஒரு
பொருள்கள்ல வந்து உள்ள கூட்டுல குடி வைத்து இந்த அறிவு இல்லாத இந்த உலகத்துல நம்மள வந்து நடமாடாது. அங்க வந்து ஒரு பேரறிவாளன் சேர்ந்து அந்த இன்பத்தில் கிடைத்திருக்கிறது. அதான் இது. இப்ப அனுபவிக்கிற இன்பத்தோட கோடான கோடி மடங்கா அது எப்படி இருந்ததுன்னே என்னால சொல்ல தெரியலங்க. என்ன சொல்றாங்க, எங்கனம் இருந்ததுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நீயே அனுபவிச்சு பாருன்னு தான் ஆச்சாரியர்கள். முத்தி தருவது நீரு, புனித அணிவது. முனிவர்கள்னா முனின்னா உலகத்தை வெறுத்தவர்கள். முனிதல்னா வெறுத்தல்னு அர்த்தம். முனிவர்கள்னா தெரியும் நமக்கு. அவர்கள் எல்லாமே வந்து இது கொண்டிருப்பாங்க. முனிவர் அணிவது நீரு. சத்தியமாவது நீரு. உண்மை வடிவு சத்தியம். அங்க உண்மை உள்ளது நீருன்னால மீளவும் சொல்றாரு. சத்தியம்னு சொன்னா, இப்ப ஞானம்னு சொன்னா ஞான சம்பந்தர்ன்னு ஒண்ணு இல்லையா? கருணைன்னு சொன்னா அப்பர் பெருமானோட திருவுருவம் இருக்கு இல்லையா? ஒரு திருமண காலத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குழந்தை சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கு. அதுபோல ஞானத்தின் திருவுருவங்கிறது போல சத்திய வடிவாக, உண்மை வடிவாக இருக்கக்கூடியது திருநீறு அப்படின்னு சொல்றாரு. சத்தியமா ஏன்னா பெருமான் தானே. பெருமான் தானே அந்த திருநீற்று வடிவத்தை எடுத்து வர்றாரு. அவரே வந்து ஒரு உடல்ல இருக்கிற மாதிரி அவங்களே நம்ம ஆண் பெண்ணாக படைத்து தானும் வந்து மனிதன் போல வந்து கை கால்கள் அவயங்களோட தானும் தன் பெண்ணும் இப்படி எல்லாம் வந்து வராங்க இல்லையா, வராரு இல்லையா? திருநீற்று வடிவாவும் அவர்தான். சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு. தக்கோர் என்று சொன்னா உலகம் என்பது உயர்ந்த ரெண்டு பேர். கல்வி அறிவு உடையவர்கள், ஞானம் உடையவர்கள், நல்லொழுக்கத்தில் தலை நின்றார். ஞானத்தின் வரம்பிலே நல்லொழுக்கத்திலே தலை நிற்கக்கூடியவர்கள் தான் தக்கோர் என்று சொல்லி. தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீர். அதாவது இறைவன் மீது வந்து பக்தியை ஏற்படுத்துவது இந்த திருநீர் தான் வந்து பார்க்க. இப்ப நம்ம அணிவதால் நமக்கு மட்டும் நன்மை இல்லை. நம்ம அணிவதை வந்து பார்க்குறாங்க பாருங்க. அவங்க பக்தி இருக்கோ இல்லையோ, அது வந்து குடும்ப நலன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். திருநீர் அணிந்தாரு, கோவிலுக்கு போறாரு, நல்லா இருக்கு. அவங்க வீட்டுல எல்லா காரியமும் பிள்ளைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆகுது. சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லாம இப்படிலாம் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் நெருங்கி அவனும் கொஞ்சம் கொஞ்சமா நீர் அணிந்தவன். அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்மோட வந்து அப்படிலாம் வருது பார்த்தீங்களா? பக்தி தருவது நீரு, அந்த பக்தியை ஏற்படுத்தும். திருநீற்று கோலத்தை கண்டாலே காண்பவருக்கே வந்து பறவை இனியது நீர். அதோட பெருமையை வந்து போட்டுன்னா ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானமும் கேட்பான் புகில அளவில் இழக்க வேண்டாம். எப்படி வந்து இறைவன் உயிர்களுக்கெல்லாம் வந்து அருள்வார் என்று சொல்லி நம்ம கேட்க போது அதுக்கு எல்லையே கிடையாது, கேட்காதங்கிறது. அது போல பறவை இனியதுன்னா இறைவனுடைய புகழை எல்லாம் வந்து போற்றி பருவதற்கு இனியது. இங்க திருநீற்றோட பெருமையை வெந்நீர் சன்னித்த மேனியை நான் மெய்யை பூசி வரும் அப்படிலாம் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி. பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீருன்னா அந்த அனிமா மகிமான்னா இருக்க 8 வகை சித்திகளை தரக்கூடியது நீரு. மிழலை குறும்ப நாயனாரு யோக நிலையில் நின்ற சுந்தரமூர்த்தி சாமி திருவடியே வந்து கையால் தொழுது வாய் வார்த்த மனத்தால் கடப்பாட்டு எல்லா சித்திகளையும் அட்டமா சித்திகளையும் வந்து அணைந்து அதாவது அடைந்தார். அடையிறது அட்டமா சித்திகள் அணையும் காலத்தின்னு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார். இப்ப நமக்கே வந்து சில சித்திகள் வந்து நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம இப்ப நடராஜனா இருக்கட்டும், நல்ல நம்ம தொடர்ந்து இந்த வழிபாட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம யாரையும் வந்து சபிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது. அந்த நேரம் அதே போல சூழலாம் வேணும் என்று வேண்டுமென்றே வந்து செய்வார்கள். அப்படி செஞ்சோம்னா நமக்கே தெரியாது. நமக்கு வந்து ஒரு சித்தி அணைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியாது. அதனால அவருக்கு வந்து கேடு வந்துவிடும். அதனால வந்து நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் அட்டமா சித்தி வந்து அணையும் காலத்தில். விளைக்குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து கும்பிட்டோம்னா நமக்கு வந்து சித்தி கிடைக்கும். அணிமாதி சித்திகள் அற்ற சித்திகள்லாம் கிடைக்கும்னு நினைச்சு அவங்க வழிபடல. அவருக்கு வந்து சிவபெருமானுடைய கடல்களை வந்து பொற்பாதத்தை அடைவதற்கு எளிய வழி இதுதான்டான்னு சொல்றாரு. மையார் தடங்கன் பறவையார் காணவன் செய்யார் கடல்கள் கையால் பொழுது வாய் வாழ்த்த மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் குணம் நான்முகனும் அறியார் செம்பொன் மலர்பாதம் உய்வான் உற்ற நெறி இது என்று அன்பினில் உய்த்தார்னு அந்த பாட்டு. இந்த பறவையார் கணவனையே இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவடியை கையால் எழுதி சுந்தரமூர்த்தி சாமி இந்த நம்பியாரோட அப்படின்னு சொல்லி வாய் வாழ்த்த மனத்தால் அவருடைய திருவடியை நினைச்சுக்கிட்டோம்னா சிவபெருமானோட திருவடியை அணைவதற்கு இதுதான் எளிய வழி என்று அதை செஞ்சாரு. ஆனா என்ன ஆயிட்டுது, இவர் வினவாகங்களே அவங்களுக்கு வந்து அட்டமா சித்திகள் வந்து அதனால யாரு திருநீர் பூசிகள் வந்து தேர்ந்து வருகிறோமா நமக்கு வந்து
சித்தி கிடைக்கும். அந்த அட்டமா சித்திகள், அந்த சக்திகள்லாம் வந்து கிடைக்கும். அது அந்த சித்திய வந்து திருநீறு தரும். திருநீறு தரும்னா சிவபெருமான் தருவாரு. திரு ஆலவாயின் திருநீரை வந்து நமக்கு அது கொடுக்கும்னு சொல்றாரு. "காண இனியது நீரு, கவினை தருவது நீரு." பார்க்கறதுக்கே ஒரு நான் முன்னாடியே சொல்றது, நல்ல ஒரு அழகையும், கவர்ச்சியும் கொடுக்கும். பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. அது வந்து பார்த்தாலே அவர்கள் வந்து அவர்கள் வந்து தவறு செய்ய மாட்டார்கள். அதாவது சில பேர் 5 பேர் தவறு செய்றாங்க. ஒரு 2 பேரு முழு நீர் அணிந்து கொண்டு, இந்த உடையெல்லாம் பண்ணிட்டு கூட தவறு பண்ற அவர்களெல்லாம் விலக்கிடுங்க. எல்லா இதுலயுமே இந்த குறைபாடுகள் இருக்கும். 95% வந்து அவர்கள் தீயவர்களாக இருக்க மாட்டார்கள். சில சில குறைபாடுகள் இருக்கும்போதே அஞ்சுவார்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி அறத்தில் வந்து தலை நிற்பார்கள். சிவ வழிபாட்டுல இருந்து. அதனால தான் பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். பார்த்தாலே வந்து பண்டிகைட்டு அந்தாண்ட போவாங்கல்ல. எது கொடுக்குது? அந்த திருநீறு. எந்த திருநீறு? சிவபெருமான் ஆலவாய். மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீர். மானம் தகைவது நீர்னா ஒரு பொருள் மான், அப்படி என்று பிரிச்சோம்னா, இறப்பு என்று ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. இந்த இறப்பு அதாவது ஆக்சிடென்ட்லலாம் சாகுறாங்க. அதேபோல துர்மரணங்கள்லாம் வருது பாருங்க. அதெல்லாம் வந்து நீக்கணும், தடுக்கணும்னு சொல்றது. மதியை தருவது நீர்னா நல்லறிவை கொடுக்கும். ஆனா ஞானத்தை நோக்கி உயிரறிவை நல்லறிவை கொடுக்கக்கூடியது நீர். சேணம் தருவதுன்னா மேல் உலகம். சேணம்னா வீரம்னு அர்த்தம், ஆணவம்னு அர்த்தம். சேணம் தருவதுன்னா, இந்த எந்த அளவுக்கு வந்து வழிபாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள், நேரடியாக சாயுஜ்ய நிலைக்கு போக வேண்டிய வழியிலே அவர்கள் பயணிக்க இயலாத அப்படின்னா, அந்த அளவுக்கு பக்குவப்படாவிட்டாலும், வானுலக வாழ்க்கையெல்லாம் வந்து கொடுத்து, இதுல வந்து சிவலோகம் என்று கூட சொல்வார்கள். மீளவும் வந்து பிறந்து இறைவனை வந்து எய்துவார்கள். அதுபோல வந்து சேணம்னா, இந்த மேல் உலகங்கள்லாம் வந்து சேன் பிளஸ் ஆகும். சேணும்னா ஆணவம். திரு ஆலவாயான் திருநீரு. பூசை இனியது நீரு, புண்ணியமாவது நீரு. பாவம் செய்யறதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இப்ப இது வந்து திருநீரை பூசினாலே புண்ணியம் உனக்கு வச்சிருங்க. பூசை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். புண்ணியமாகும் இது. நீ வந்து பூசினீன்னா அது புண்ணியமாகும். ஏன்னா பெருமானே வந்து திருநீற்றின் வடிவில இருக்காரு இல்லையா? அதனால பாவம் வந்து அணையாது. பாவங்கள் இருந்தால் போய்விடும்னு அர்த்தம். புண்ணியமாவது நீரு. பேச இனியது நீர். அதனோட பெருமைகளை வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம்னா, சிவபெருமானுடைய பெருமைகளையே பேசிக்கொண்டு இருக்கான்னு அர்த்தம். திருநீரை வந்து ஆகுபேராக சிவபெருமானுக்கு ஏத்தி அந்த பெருமானுடைய புகழை வந்து பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது. பெரும் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகியல் ஆசை இருக்கும். நமக்கு நிறைய சிஷ்யர்கள் வரணும். நம்ம நிறைய கூட்டணும். நம்ம வந்து பொருள்லாம் நம்மகிட்ட கொண்டாந்து குடுக்கணும். இப்படிலாம் நிறைய சிவனடியார்கள்லாம் பெருநகர் பகுதிகள்லாம் உருவாகி, அவர்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை வந்து வைத்துக்கொண்டு, ஏதாவது நம்ம சொன்னோம்னா, அ இது கொண்டு வந்துருவாங்க. ஒரு கூட்டம் இருக்கும். அந்த வேடிக்கைலாம் இருக்கு. அ அ அவங்க போய் போய் சிவநாமம் சொல்லிட்டு இருந்தானா, நல்லா சொல்றானா, ஏமாத்தத்த சொல்றானா சொல்லிட்டே இருக்க இருக்க சாமி ஒரு நாளைக்கு நல்ல முடிவு குடுப்பாரு. ஆ ஆ பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் பெரும் தவசீலர்களுக்கு தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆசைய கொடுக்கறதெல்லாம் என்னன்னு இதுதான் எல்லாமே. காசிப முனிவர் எவ்வளவு பெரிய முனிவர். கந்த புராணம்லாம் படிக்கணும். 155 வீடியோ நான் கோமல் காசேகர் யூடியூப்ல வந்து வரிசையா வந்து கந்த புராணம் முழுமையும் கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம் இருக்கும். ஏதாவது ஒரு 10 நாள் முருகப்பெருமானுக்கு விழா வரும்போது, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் கேட்கலாம்ல, அதெல்லாம் இதெல்லாம் யாருக்கும் அந்த புண்ணியம்லாம் கிடைக்காது. என்ன பண்ண முடியும்? பெருந்தவத்தோருக்கெல்லாம் ஆசை கொடுப்பது இல்லையா? 100 மணி நேரம் நான் பேசியிருக்கேன்னா, 500 மணி நேரம் உழைச்சா தான் 100 மணி நேரம் வந்து விளக்கம் சொல்ல முடியும். அதையும் தெரிஞ்சுக்கணும். 500 மணி நேரம் ஒர்க் பண்ணா தான் 100 மணி நேரம் அத வந்து எடுத்து நம்மளால ஆசைக்கு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் அந்த ஆசை இந்த உலகியல் ஆசையெல்லாம் கெடுக்கும். உலகியல்னா கீழே சொல்லி பிறவியே சுழன்று சுழன்று பிறவியிலேயே தள்ளக்கூடிய இந்த ஆசைகள், மாயாகாரி ஆசைகளை எல்லாம் வந்து கெடுக்கும். அதேபோல காசிப முனிவர் அப்படி இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. அவர போய் நீ மயக்கி வந்து எங்களுக்கு வந்து பிள்ளை எல்லாம் பெறணும்னு சொல்லி அசுரேந்திரன் அந்த சுக்ராச்சாரியார் அனுப்புறாரு. மாயை வந்து என்ன பண்றா அசுரேந்திரன் அதாவது இந்திரன், தேவேந்திரன், அவன் அசுரேந்திரன் அவனோட மகள் தான் அந்த பொண்ணு. அவளுக்கு எல்லா மாயையும் குடுத்து நீ அவன போய் மயக்கணும்னு அவ வந்து இவர மயக்குறா. மயக்கணும்னு அப்படியே தவத்த விட்டுட்டு அப்படியே நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. நீ வந்து ஆசையெல்லாம் படக்கூடாது. நான் தவத்துக்கு இதுல போய் கங்கையில நீராட போறேன்னு போயிடுறார். தவிக்கிறாரு கிடந்து. ஐயோ! எப்படி போய்ட்டாளேன்னு. அப்படிப்பட்ட காட்சி
மீளவும் வராரு. மீளவும் வந்த உடனே, "நீ வந்து என்ன நான் வந்து உன்னை மணந்து கொள்கிறேங்கிறாரு. நீ என்னய்யா வந்து புத்தி பேரை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கியே, உன் தவமெல்லாம் கெட்டு போயிடுமா? நீ போய் பெண் மேல ஆசை வைக்கலாமான்னு" அவ சொல்றா. முத்தி பேருன்னா உன்னை நான் அடையிறது தான் முத்தி பேரு. அதுக்கு அதை விட எனக்கு ஒண்ணும் பெருசு கிடையாதுங்கிறாரு. எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அதோ போல பெருந்தோத்தோருக்கெல்லாம் இது வந்து கண்ணபுராண வரலாறு சொல்லுது. ஆசை கெடுப்பது நீரு. அந்தமதாவது நெறி. இதுதான் முடிந்த முடிவு. அந்தம்னா கோழி காலத்துல வந்து முடிஞ்சு போயிடுது இல்லையா? எல்லா பொருள்களும் நீராய் முடிஞ்சு திருநீராவே போயிடுது இல்லையா? அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீர்னா, தேசத்தில் வாழக்கூடிய நல்லோர்களால் வந்து போற்றி புகழப்படக்கூடிய நீரு. எந்த நீரு தெரியும் ஆலவாயம். அறுத்தமதாவது நீரு, அவலம் மறுப்பது நீரு. பாருங்க இதுல வந்து இன்பாக்கத்தையும் சொல்றாரு, துன்ப நீக்கம். இதெல்லாம் வந்து அது பெருமைகளை ஒரு இதா பட்டியலிட்டு வர்றாரா, துன்ப நீக்கங்களை பட்டியலிட்டு வர்றாரா, இன்ப ஆக்கங்களையும் பட்டியலிட்டு வர்றாரு. மூணா வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும் இந்த இது. அறுத்தமதாவது நீர்னா எல்லா செல்வங்களையும் நிலப்புலங்கள், காசு, பணம், பிள்ளை செல்வங்கள், உற்றார் உறவினர்கள், மகிழ்ச்சியோட நம்ம சூழ இருக்கக்கூடியவர்கள், ஆளு வேலையாளு இது எல்லாமே செல்வம் தானே நமக்கு. அறுத்தமதாவது நீர் எல்லாமே வந்து அது இந்த திருநீரை நீ அணிஞ்சினா அதே உனக்கு செல்வ செல்வ உருவுல வந்து பல்வகைப்பட்ட வாழ்வியலுக்கு தேவையான செல்வங்கள் உருவில இந்த திருநீரை மாறி தருகிறார். அவலம் இருப்பது நீர் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அறுப்பு என்ன என்றால், உங்களுக்கு வந்து வினைகளை ஊட்ட வரக்கூடிய தேவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே என்னடா ருத்ராட்சம் போட்டிருக்கான், முழு நீர் அணிஞ்சிருக்கான், சிவநாமம் சொல்லிட்டு இருக்கான். இவன்ட்ட போய் நம்ம இறைவனே வந்து நிர்ணயித்திருந்தாலும் சிவ அடியாருக்கு வந்து ஊட்டுறதுக்கு நமக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது. ஏற்கனவே யமன் வந்து பட்ட பாடு தெரியும்னு சொல்லி அந்த தீவினைகளை இது ஊட்டாம இந்த கிரகங்களா இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர் நல்ல நல்ல அவையர் நல்ல நல்லன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க? அவலம் மறுப்பது நீர். துன்பத்தை வந்து வராம காக்கக்கூடியது ரஷைன்னு அது வருத்தம் தணிப்பது நீர். வருத்தம் பல்வேறுபட்ட மன வருத்தங்கள்லாம் இருக்கு. உடல் வருத்தம் இருக்கு. அதே போல பல்முக வருத்தங்கள்லாம் வந்து உடல் வழியாக உயிருக்கு சேரக்கூடியது இருக்கு. அதெல்லாம் வந்து தணிக்கக்கூடியது நீரு. வானம் அளிப்பது நீரு. வானுலகத்தை அளிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த திருநீருக்கு இருக்கு. பொருத்தமாவதாவது நீர்னா நன்மைகள் எல்லாமே வந்து வாழ்வியல் நன்மைகள், உயிரியல் நன்மைகள், இறை நன்மைகள், இறைவனை நோக்கி வந்து உயிரை வந்து செலுத்தக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து திருநீர் அணிந்தால் உனக்கு வந்து பொருந்தும். புண்ணியர் பூசும் வெந்நீர். இதுதான் முக்கியமா எடுத்துக்கணும். எல்லாராலையும் பூச முடியாது. ஒரு சைவர் நல்லா வந்து சிவ வழிபாடு செய்யறவன், சிவ பூஜை செய்யறவங்க அவங்க வீட்டுல ஒரு கல்யாணத்துல போய் பாருங்க. ஒரு 20 பேர் வந்து முழு நீர் அணிஞ்சிருப்பாங்க. பெண்கள்ல 5 பேர் முழு நீர் அணிஞ்சிருப்பாங்க. அடுத்தது பல பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அலங்காரம்லாம் பண்ணிட்டு பொட்டு வைத்துட்டு சின்னதா ஒரு நீர் அணிந்திருப்பாங்க. ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் வந்தா 800 பேருக்கு எந்த சமயத்தை சார்ந்தவனே தெரியாது. இவ்வளவு கேடுகிட்ட மக்களுக்கு எப்படி வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும்? போய் போய் பாருங்க. ஒரு சிவனடியார் இல்ல திருமணத்திலேயே போய் பாருங்க. என்ன நான் சொல்றதெல்லாம் நடக்குது. 200 பேருக்கு வந்து அவங்க எந்த சமயத்தை சேர்ந்தவன் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவனா, இந்த மதத்தை சேர்ந்தவன் எதுவுமே தெரியாது. ஒரு அடையாளமும் இருக்காது. அதாவது குளிக்க போய் சேத்த பூசிட்டு வந்து காசியில பிறந்தா கூட கங்கையை வந்து பார்க்காம இது பண்ணிங்கன்னா பெருமை தெரியாம வாழ்ந்தான்னா என்ன பண்ணுது? அப்படிதான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சைவ பூமியில அதுலயும் வந்து தென் திசையே வந்து மாதவம் செய்த தென் திசை. இங்கே வந்து பிறக்க தவம் செய்யுது. அதுவும் வந்து வேத நெறியிலே இது ஒட்டுமொத்த இந்து சமயத்தை வந்து பிறக்க தவம் செய்யுது. அதிலேயே அது உயர் வடிப்பம் வந்து சைவத்துல வந்து பிறக்க தவம் செய்யுது. அந்த சைவ இல்லத்திலேயே பிறந்தவனே 3 நீர்ல அப்படியே மாட்டான். கேட்டா வந்து என்ன வந்து நெத்தியில ஒண்ணுத்தையும் காணும். இல்லைங்க காலையில பூஜைக்கு தாங்க வந்தேன். அந்த வேர்வையில அப்புறம் எப்படி இருக்க பூதி பைய பொத்தனம் வச்சிருக்காருன்னு சொல்லி சாமியை வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்குல்ல. வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிற்பமாக நம்ம எப்போதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். கைப்பையிலையோ இதுலயோ நம்ம ஆண்களை பொறுத்தவரை இதுலயோ வச்சுக்கிறாங்க. சில பேர் மடியிலேயே சுட்டி வச்சிருப்பாங்க. கேட்டா திடீர்னு அந்த விபூதி பையை எடுத்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து பையிலேயே வந்து வச்சிருப்பாங்க. அதுபோல எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் அணியணும். எப்பொழுதுமே வந்து ஒரு நாங்களும் அப்படிலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் என்னமோ போல இருக்கும். ஏதோ குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே திருநீர் எடுத்து சிவாய மண்ணை பூசி
அந்த பழக்கம் உங்களுக்கு வரும். எனக்கு மட்டும் வந்து நான் பெருமையா சொல்லிக்கல. உங்கள மாரிலாம் இருந்துதான் நான் வந்து இப்ப கேட்கிறவங்க பல பேர்ல உங்களன்னு நான் சொல்ல எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருந்த படிநிலையில தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். யாரையும் இழித்து பேசுவது கிடையாது. எப்படியாவது வந்து திருநீரை செய்து அவர்களுக்கு நன்மையை வந்து இறைவ நன்மையை வந்து விளையச் செய்வது தான் நம்ம நோக்கம். ஆமா. பொருத்தமாதாவது நேரு, புண்ணியர் வீசும் நேரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயில வந்து அவ்வளவு மாளிகை வெண்மாடங்கள்லாம் இருக்கு இல்லையா? 4 வீதிகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆலவாயில் இருக்கு. எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீர். எயிலது அட்டது நீர்னா இத முதல்ல புரிஞ்சுக்கணும். உட்புறத்தை எரிச்சது திருநீற எரிச்சது. உட்புற அசுரர்கள் வரலாறு தெரியுங்க. வானத்துல ஒரு கோட்டை, நடுவுல மேல்நீட்டு போற கோட்டை, பூமியில வந்து ஒரு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை. 3ம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒன்று சேரும். அப்ப 3ம் வந்து ஒண்ணு சேர அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு ஒரே வீரம் ஒரே அம்பால அடிச்சு எரிச்சாதான் எரியும். அப்புறம் திரும்பிடும். அப்புறம் அடுத்த 1000 வருஷம் கழிச்சு தான் கூடும். அந்த முப்புறத்தை அந்த 3 கோட்டைகளையும் பெருமான் வந்து சிரித்தே அழிச்சார் இல்லையா? அப்ப எழுந்தாட்டது நீர்ன்னு சொல்றாரு. நீர் இந்த இடத்துல யார குறிக்குது? சிவபெருமான குறிக்குது. அப்ப சிவபெருமான் வேற இல்ல, திருநீர் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல, திரு 5 எழுத்து வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல, ருத்ராட்சம் வேற இல்ல. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளணும். எயிலது அட்டது நீருங்கிறார்ல. திருநீரா போய் அப்படி சிந்திச்சு பார்க்கணும். இருமைக்கும் உள்ளது நேர்னா இம்மைக்கும் மறுமைக்கும். மறுமைன்னா நமக்கு வந்து தேவலோகம் கிடைக்குது. இந்த எல்லாமே சிவ வழிபாடு செய்யறோம். விபூதி எல்லாம் பூசிக்கிறோம். தேவாரம் எல்லாம் ஓதுறோம். எல்லாம் படிக்கிறோம். சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம். ஆனா முழுமையாக வந்து பெருமானிடம் வந்து சித்தத்தை வந்து வைக்க முடியாமல் வந்து அலைகழிந்து என்னன்னா இந்த உலகியல் இன்பங்கள்ல உள்ள நாட்டமும் மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, அமைச்சி அதிகார ஆசை இதையெல்லாம் வந்து நாடி கொண்டே இருந்தா அடுத்த பிறகு நேரம் சிவலோகத்துக்கு அவங்க சாமி கொண்டு போவார். என்னென்ன ஆசைப்படுறியோ தேவலோகத்துல அனுபவிச்சுக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலும் பூமியில தானே பிறக்க வைப்பாரு. இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இருமைக்கும் இம்மை மறுமை. இம்மை மறுமைன்னா இம்மைன்னா இங்க பூமியில வாழக்கூடிய வாழ்வு, மறுமைன்னா தேவலோக வாழ்வு, இல்லைன்னா சிவலோக வாழ்வு. சிவலோகத்திலேயே சாமீபம், சாலோகம், சாமீபம், சாரோக்கியம்னு 3 வகைப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. சாலோகத்திலேயே சாமீபத்தில் இருக்கிறவங்க மீளமும் பூமியில பிறந்து கூட இறைவனை தவம் செய்து சாயுஜ நிலையை நாடி போவார்கள். ஆமா. இருமைக்கும் உள்ளது நீர்னா இன்மைக்கும் மறுமைக்கும் உள்ள உண்மைகளை வந்து அழிக்க வல்லது நீரு. பயிலப்படுவது நீர்னா இடையறாது வந்து அதை வந்து போற்றி பரவி கொண்டிருக்க வேண்டும். அதையே வந்து திருநெற்றி வந்து இடையறாது பயின்று கொண்டிருக்க வேண்டும். இடையறாது வந்து உடலிலிருந்து நீங்காமல் இருக்க செய்ய வேண்டும். இந்த திருநீரை இந்த நெற்றியில பூசுறது உன்னோட உயிரில பூசுறதா பொருள். இதெல்லாம் நூல்ல எல்லாம் இருக்காது. உயிர் வந்து இந்த உயிர் தானே வந்து இந்த இதுல குடி வச்சிருக்காரு சாமி. இந்த உயிருக்கு உயிரா சாமி தானே இருக்காரு. இந்த திருநீர் பூசும்போது நம்ம உயிருக்கும் நம்ம நம்ம உயிர்ல இருக்கக்கூடிய பெருமானுக்குமே பூசக்கூடியது. இப்படிலாம் வந்து சிந்திக்கணும். ஆழ்ந்து சிந்தித்தா அதெல்லாம் வரும். துயிலை தடுப்பது நீருன்னா தூக்கம். நிறைய வந்து அளவுக்கு மீறி தூங்கி அடுத்தது இறப்பு. ஒரு ஒரு விதியால் நிர்ணயிக்கப்பட்ட விதிக்கு முன்னாடியே வந்து இறக்கக்கூடிய சூழல் வந்தா அதையும் வந்து தடுக்கக்கூடியது. ஒரு அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலேயே வந்து இறைவனை பத்தி சிந்தையே இல்லாம இறைவனை நாடாம உலகிலேயே நாடக்கூடிய துயல் எல்லாம் கண்ணை துயின்று அவமை காலத்தை போக்காதே என்று சொல்லி திருவம்பாவையில் வருது இல்லையா? அதை போல கண்ணை துயின்று விழித்திருக்கும் போதே நீ துயின்றுனா இறைவனையே சிந்திக்காம இருந்தா துயரக்கூடிய நிலை தானே அது. முற்றிலுமாக இறை சிந்தனையே இல்லாம நீ காலையிலேயே எழுந்திரிச்சு இது மிருகங்களும் வந்து சிந்திக்காதுல்ல. இதையே வந்து உண்டு உடுத்து நம்ம அது எப்படி வாழுதோ அதே போல வந்து வாழ்ந்து அன்னைக்கு பொழுத கழிச்சோம்னா அது ஒரு துயில் தானே. அந்த துயிலை தடுப்பது நீர் அப்படியும் நம்ம சுத்தமாவதாவதுன்னா தூய்மையை வந்து கொடுக்கக்கூடியதுன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன மாசுகளையும் உடல்ல இருக்கக்கூடிய மாசுகளையும் உயிர் அறிவில் இருக்கக்கூடிய மாசுகளையும் அயிலை பொழிதரு சூழத்து அளவாயான் திருநீரே. அயிலைன்னா கூர்மைன்னு அர்த்தம். திரிசூலம் கூர்மையான திரிசூலத்தை ஆளவாயில் இருக்கு. ராவணன் மேல நீர் எண்ணத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். முன்னாடியே சொன்ன அரக்கர்களும்
அப்படிப்பட்ட பேரு பெற்றிருக்கிறார். அரக்கர்கள் கெட்டவன் கிடையாது. இந்த நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள், தேவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அடித்து உதைத்து ஒழிக்கிறது பெருமான் தான் அந்த அரக்கர்களை படைக்கிறார். சூரபன்மன் 3 வரம் கேட்கிறான், 5 வரம் கொடுக்குறாரு. ராவணனுக்கு எண்ணின்றி முக்கோடு வாழ்நாள் கொடுக்குறாரு, சந்திரகாசங்கிற வாழ் கொடுக்குறாரு, தேர் கொடுக்குறாரு, ராவணங்கிற பேர் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தவம் இல்லை. அவன் இன்னும் திருநீறு பூசி இறைவன் மீது தவம் இருந்து பல்லாண்டுகள் வந்து தவம் இருந்து அந்த வரங்களை வந்து பெற்றவன். அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுங்கிறார். என்ன தருவது நீர்? பராவணமாவது பராசக்தி வடிவமாக சிவசக்தி வடிவமாக இருக்கக்கூடியது நீர். பராவணம்னா பராசக்தின்னு பொருள். பாவம் மறுப்பது நீர்னா பல்வேறு பிறவிகள்ல அவன் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. பாவ வினைகளை எல்லாம் செயலற்று போக செய்யக்கூடியது. வருத்தம் இதை போல விளையாமல் துன்பங்களை விளைவிக்காமல் இருக்கக்கூடியது ஆட்சி திருநீர். இவ்வளவு பெருமை இருக்கு இந்த திருநீரை முழுசா நீ அணியில்தான் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து நாளையிலிருந்து இல்லை இப்பொழுதே இருந்த பண்ண நாளையிலிருந்து அதாவது உண்ண புகும் உண்ணும் உண்பதன் முன்பு கை கால் முகம்லாம் கழுவிட்டு துண்டால தொடச்சிட்டு வந்து பூசி இது உள்ளது. உண்ட பிறகும் வந்து நன்றியோட ஒரு தடவை விபூதி பூசணும்னு சொல்லி நான் இப்பதான் சமீபத்துல படிச்சேன். இப்ப செய்யறேன். எவ்வளவு இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஞான செய்திகள் கிடைக்கிறது இல்ல. போல பாவம் மறுப்பது நீரு. அதாவது சிவசக்தியோட வடிவம் தான் பராவணமாவது நீர்னா சிவசக்தியோட வடிவமாக இருக்கு. தராவணமாவது நீர்னா தராவணம்னா சங்கோட வெண்மை இருக்கு இல்லையா? அதை போல அதாவது இலங்கி தோன்றவனுங்கிறாரு. இலங்கும் வெண்திரு நீர் அப்படின்னு சொல்லி இலங்கும் வெண்ணீற்றானைன்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். விளங்கி தோன்றணும். இந்த ரொம்ப மக்கி போன இடத்துல அன்னைக்கு சாஸ்திர வகுப்பு தொடங்க கூப்பிட்டாங்க. போனா அந்த கரியாட்டமே இருக்குது. அதை பூசினா வந்து ஒரு 10 நிமிஷத்துல வேர்த்ததுன்னா அது மறைஞ்சிடுது. ஒருத்த நெத்தியுமே விபூதி இல்லை. என்னடா இது மாதிரி பண்ணிருக்கீங்களோ ஓரளவு வெண்மையா இருக்குமா திரும்ப திரும்ப நீர்ல போட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது வெண்மையாக இருக்கக்கூடியது சங்கின் வெண்மை போல ஒளி வீசக்கூடியதாக இருக்க. சிவ சிவ தத்துவம் ஆவது நீர். மெய்ப்பொருள் தத்துவம்னா என்னன்னா பெருமா என்ன ஏக இறை சிவனே உயிர்கள் எண்ணில் கோடி. உயிர்களுக்கு அறிவிக்கை செயல் 3 இருக்கு. அறிவு முற்றிலுமாக ஆணவம் என்பது அதுவும் நிலைத்த பொருள். மாயையும் கர்மம் இது அவையும் வந்து நிலைத்த பொருள் என்றும் உள்பொருள். இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா தத்துவமும் ஒருங்கிணைந்து திருநீற்றுக்குள்ள அடக்கும்னா சிவத்துக்குள்ள அடக்கும். பரசிவத்துக்குள்ள எல்லாமே அடக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தத்துவம் அராள அணங்கும் திருமேனி. அரா அணங்கும் திருமேனி திரு ஆலவாயான் திருநீர்னா அந்த பாம்பு சுற்றி கொண்டு இருக்கு இல்லையா? அணுகுதல்னா சேர்த்தல் இணைதல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திருமேனி உடைய பெருமான இந்த ஆலவாயுடைய திருநீர் இருக்கிறாரு. மாலோட அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர். அப்ப யாரு மாலும் அயனும் அறியாத வண்ணம் இருக்கக்கூடிய நீர்னா யாரு? சிவபெருமான் தானே அர்த்தம். திருநீர் வேற இல்ல சிவபெருமான் இப்படி பாருங்க. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர். மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யுரை மெய்யது வெண்கொடி நீர். தேவர்கள் மெய்யெல்லாம் வெந்நீர் அதிகமா பூசிக்கிறான். எந்த அளவுக்கு அதிகமா பூசுறோமோ அவ்வளவு செல்வம். ஏன்னா திருநீர் செல்வம். ஏல உடம்பிடத்திற்கும் ஏலன்னா மிக என்று பொருள். உடம்பு இடர் இருக்கும் இன்பம் தெரிந்த உலகில் அந்த உடல் வழியாக வரக்கூடிய பன்முக இடர்கள்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஒண்ணுக்கும். அந்த அப்படிப்பட்ட இடர்கள் எல்லாம் வந்து திருநீர் நம்பிக்கை வந்து நம்பிக்கை இல்லைன்னா அப்படி வந்து இடர்னா மிக உடம்பு இடர் இருக்குன்னா உடல் வழியாக உயிருக்கு வரக்கூடிய இடர்களை அது யாரு திருநீர்? ஆழமது உண்ட மிழற்றான். ஆழமது ஆழகால விஷயத்தை உண்ட மிழற்று எம் ஆளவாயின் என்னுடைய நம்முடைய உடைமை பொருளாக பெருமானுக்கு நம்ம எல்லாரும் அடிமைகள், பெருமானுக்கு உடைமைகள். பெருமானையே உடைமை பொருளாக அன்பால் வந்து வளைத்து கட்டுவது. கண்படும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொல்லுவாரு இல்லையா? அதை போல ஆழமது உடைய மிடற்று எம் ஆளவாயான் திருநீரே என்று சொல்லி உரிமையை இறைவன் மீது வந்து உரிமையை சொல்லும்.
குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட. குண்டிகை கையர்கள்னா அவர்கள் இந்த ஜாடின்னு சொல்றோம்ல, குழுவை ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அதை வந்து அவங்க மந்திரங்கள் அவர்களுடைய உரிய மந்திரங்களை சொல்லி 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 அந்த நீரை வந்து அதுல நிறைத்து வைத்திருப்பார்கள். மந்திரிச்சு இந்த நீரை எடுத்து தெளிப்பாங்கல்ல. இப்ப நம்ம கடாம் புறப்பட்ட போது அங்க கும்பாபிஷேகம் பண்ணோம்னா, இந்த தீர்ப்புக்காக ஒருத்தர் ஒருத்தர் விழுந்து நடக்குது இல்ல. அதுபோல அந்த நீர் வந்து மந்திரித்த நீர். குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட. அவர்கள் வந்து பௌத்தர்களை வந்து சொல்றாரு சாக்கி. கண்டிகிப்பது நீதுன்னா, அவர்களை வந்து பார்த்தாலே அவங்க வெறுப்போட பார்க்கும்போது என்ன ஆயிடுது? பார்த்தாலே இவ்வளவு திருநீற்று ஒளிகாரன்னு சொல்லி திகைக்கிறது, திகைக்கிறது. இப்பதானே தெரிஞ்சுது நமக்கு திருப்பரங்குன்றத்துல. அதுவரையிலும் எவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு உலகத்துல வந்து மொத்தம் இருக்கக்கூடியதுல 7 கோடி பேருக்கு மேல முருக பக்தர்கள் இருக்காங்க. இப்பதான் அந்த உணவுகள்லாம் வந்து நம்ம ஆளுங்கன்னா, நம்ம சாமி, நம்ம அவர்கிட்ட தான் வந்து கஷ்டநாசத்துக்கு போய் பிச்சை எடுக்கிறோம். அவருக்கே ஒரு ஆபத்துன்னா நம்ம என்னன்னு கவலைப்படாம இருந்தோம். இன்னும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வந்துச்சு இல்லையா? அதேபோல அவர்கள் வந்து பார்க்கறதே திகைப்பை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. வேறு கருத இனியது இல்லை. அதோட பெருமைகளை சிந்திக்க 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 மேலும் வந்து சுவையாக இருக்கும். அதுபோல எப்படி நான் நன்று கண்டேன் அது நமச்சிவாய கண்ணின்னு தின்று கண்டால் அது துப்பித்து உண்டானேங்கிறாங்க. அதுபோல கருத இனியது இது என் திசைப்பட்ட பொருளார் ஏற்று தகுதினா அஷ்டத்துக்கு பாலகர்களாக 8 திசையிலும் வாழக்கூடிய பெரியவர்களாக எல்லோருமே நீரு அண்டத்தவர்னா அனைத்து அண்டத்திலையும் வந்து வாழக்கூடியவர். நம்ம ஒரு அண்டத்துல ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு சின்னோண்டு உலகம். அத போல வந்து 1008 அண்டங்கள்ல 108 யுகம் ஆள்றதுக்கு கொடுக்குறாரு சூரபன்மனுக்கு. பிருத்திவி சம்பந்தப்பட்டது, மண் சம்பந்தப்பட்டதே 1,00,000 அண்டம் இருக்குது. அண்டம்னா இப்போ ஒரு சூரிய குடும்பம், ஒரு பிரம்ம, விஷ்ணு, இந்திராதி தேவர்கள்லாம் இருக்கோம்ல, இது ஒரு அண்டம். இதே போல மண் சம்பந்தப்பட்டதே 1,00,000 அண்டம் இருக்குது. எல்லாத்துலயும் யாரு தலைவர்? பெருமான். அனைத்து அண்டங்களிலும் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் வந்து தக்கது இந்த நீர்ன்னு சொல்றாரு. ஆலவாயான் நீர்ன்னு. அப்ப இதை முடிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு இந்த சமன்பாட்டு பாடின உடனே அவருக்கு தீர்ந்து போடுது. இந்த குளிர்ச்சி வந்துடுது. இந்த பக்கம் வந்து அப்படியே சொர்க்கமா இருக்கு. இந்த பக்கம் நரகமா இருக்கு. இந்த 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 பக்கம் இந்த வலது பக்கம் இருந்த இவர் தடவி தீர்த்தாருல, அதுவும் வந்து போய் அது கொதிக்க ஆரம்பிச்சு. அடுத்த பாடல் இந்த திருஞான சமுத்திர புராணத்துல திருவள்ளார் நீர் கொண்டு திருவை வளர்க்கக்கூடிய திருநீர் சொல்றது. திருவை வளர்க்கக்கூடிய திருநீர் கொண்டு திருக்கையால் தடவை. திருக்கையால் தடவை யார்? ஞானசமுத்திரோட தடவை. தென்னன் பொறு அருள், அதாவது பொறுக்க முடியாத அந்த வெப்பு நீங்கி பொய்கையில் குளிர்ந்தது. அப்ப பொய்கையில் குளிர்ந்ததுன்னா பொய்கையில், அதாவது குளிர்ந்த ஒரு குட்டை குளமா இருக்கு, குளிர்ந்த நீர் உண்டு. அதை போல இந்த பக்கம் அவர் தடவை 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 இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்த திருநீட்டோட பெருமைகளை செயலாக்கம் செய்து வந்து நமக்கு போதிக்கிறாரு. நீ ஊதி புசிக்கிறான்னு சொல்லி பொய்கையில் குளிர்ந்தது அப்பார் மருவிய இழப்பால் மிக்க அழகு. இந்த பக்கம் அவனை விட்டுட்டு போயிட்டான்ல, இந்த தண்ணி தெளிச்சான், என்னென்னமோ பண்ணா, கத்திட்டு எரிஞ்சது இல்லையா அந்த இடப்பாகம். அதுல இந்த அழகு சேர்ந்து அந்த மண்டு தீ போல் இருபுடைய வெப்பம் கூட 2 பக்கத்துலயும் உள்ள வெப்பம் அந்த இடப்பாகம் சேர்ந்தது போல ஆயிடுச்சான். இடம்பொழாது என்ன பொங்க பொங்கி. அடுத்த பாட்டு உரியுடை கையர் இடுக்கையர் நடுக்கை. அவன்லாம் நடுக்கிறான். என்னடா இந்த பக்கம் மகிழ்ச்சியா இருக்குங்கிறாரு, இந்த பக்கம் எரியுதுன்னு சொல்லி தவிக்கிறாருன்னு சொல்லி அவன் பயம். அந்த உரி உடை கையர் அந்த சமணர்களுக்கும் பௌத்தர்கள் சோழர் என்றவர்களுக்கும் நடுக்கம் எய்தி செறிமையில் செறிந்த மயில் பீலி அது வந்து தீங்கி போயிடுது. தென்னன் வெப்பு உறுதிமை. தென்னனுக்கு பாண்டியனுக்கு வெப்பத்தால் உற்ற உருகின்ற அந்த தீமை தீமை எரிய மாசு உடலும் கன்றி ரொம்ப பற்றி எரியறதால அந்த அவனோட உடம்பும் வந்து கன்றி அருகு விட்டு ஏற நிற்பார் அறிவுடையார். அவங்க என்ன செய்யறாங்க? உரியுடை கையர் பாயின் முடுக்கையர் அவங்கள சொல்றாரு. அவங்களாம் நடுக்கம் எழுதுறாங்க. செரிமையில் அவங்க கையில் இருக்கிற மயில்கள்லாம் வந்து அருகுது. தென்னன் வெப்பூறு தன்மை, அவனுக்கு மேலும் வந்து அந்த வெப்பூறு தீத்தன்மை, தீ தன்மை வந்து எரிய அந்த தென்னாகிய பாண்டியனுக்கு அவன் உடலில் ஏற்படுத்தி அந்த அனல் வந்து இவர்கள் மீது வந்து அடித்து அவங்களுக்கு வந்து பற்றி எரியுது. மாசு உடலும் கன்றி, அவங்களுடைய அழுக்கு சேர்ந்த அந்த உடலும் வந்து கன்றி போயிடுது அப்படின்னு அர்த்தம்.
அருகு விட்டு ஏற நிற்பார். அந்த அருகாமையில் நின்றவரை கொஞ்சம் தள்ளி போய் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலா நெறியில் நின்றார். ஆனா பார்க்கும்போது வெளியில காட்டிக் கொள்ளாமல் இந்த அச்சத்தெல்லாம் அறிவுடையவரை போல நிற்கிறாங்க. ஆனா எந்த நெறியில் நிற்கிறாங்க? அறிவில்லாத மீண்டும் மீண்டும் பிறவியை நீடிக்க செய்யக்கூடிய, துன்பத்தை நீடிக்க செய்யக்கூடிய தவறான பொய் நெறியை உள்ள பலதோறும் புகழி மன்னர் ஒரு முறை வைப்பை பாற்ற. எல்லாராலையும் வந்து புகழக்கூடிய புகழி இருக்கக்கூடிய மன்னனாகிய ஞான ஒரு பக்கத்துல வந்து வெப்பை வந்து அற்றுப்போக செய்ய, பாற்றனா அற்றுப்போக செய்ய. மலர்தலை உலகின் மிக்கார் வந்து அதிசயித்து சூழ. இந்த உலகில இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அதிசயித்து, அந்த தேவர்கள்லாம் இருக்காங்களா வந்து பார்க்குறாங்க சூழ. இலகுவேல் தென்னன் மேனி வளம் இடம் எய்தி நீடும் உலகினில் தன்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்ததென்று. எப்படின்னா இந்த வேலை இந்த தென்னனுடைய மேனி வளமும் இடமும் எய்தி இந்த பக்கம் வந்து குளிர்ச்சியும் இந்த பக்கமும் வெப்பம். நீடும் உலகினில் இந்த நீடிய உலகில தன்மைன்னா குளிர்ச்சியும் வெம்மையும் ஒதுங்கினால் ஒத்ததில்லை. எப்படி இந்த உலகத்துல வெம்மையும் தன்மையும் இருக்குதோ அது போல வந்து வளப்பாகம் வந்து குளிர்ச்சியாகவும் இந்த பக்கம் வந்து வெம்மையாகவும் அப்படி இருந்ததுன்னா அந்த தன்மை நிலையை சொல்றாரு. மன்னவன் மொழியும் அப்படியே ஆச்சரியப்படுறான். என்னை மதித்த இக்காலம் ஒன்றில் பெண்ணரகு ஒரு காலாகும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய நரகமே வந்து எனக்கு வருது. வெண்ணரகு ஆமா. மதித்த இது வந்து 768 பாட்டு. மதித்த இக்காலம் ஒன்றில் வெண்ணரகு ஒரு பாலாகும். இடப்பாகம் வந்து வெம்மையான நரகம் வந்து விளையுது. வீட்டின் ஒரு பாலாகும். அந்த சிவபெருமானை அடைந்தா அந்த எல்லையில்லாத இன்பத்தை துய்த்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இன்பம். இன்பம்னா அதுவரை வந்து அனுபவத்தால் அறியாத ஒரு பேரின்பத்தை ஞானசம்பந்த பெருமான் திருக்கையால் தடவை வந்து அனுபவிக்கிறோம். ஆமா. ஒரு பாலாகும். துண்ணு நஞ்சு ஒரு பாலாகும். துண்ணுன்னா நெருங்கி வரக்கூடிய நஞ்சு அழல் ஒரு பாலாகும். சுவை அமுது ஒரு பாலாகும். ரெண்டுக்கும் ஒப்பிடுறாங்க. என்படி ஒன்றில் விட்ட ஏன் இருதரத்து இயல்பும் என்னுடைய உடல் என்னுடைய வடிவத்திலேயே ஒரு பக்கம் அந்த துன்பத்தையும் ஒரு பக்கம் இன்பத்தையும் நான் அனுபவிச்சு முடிஞ்சு போதுங்க. இந்த 769 பாட்டு முக்கியம். இதோட வாதம் முடிஞ்சு போயிட்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருநீற்றோட வந்து தோத்துட்டான், முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு சொல்றாரு. வெந்தொழில் வெம்மையான தொழிலை செய்யக்கூடிய தீய தொழிலை செய்யக்கூடிய அருகர்களாகிய நீங்கள் சமணர்களாகிய நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் இந்த வாதத்துல. என்னை விட்டு அகண்ட நீங்கும். போகடா என் முன்னாடி நிற்காதுன்னு சொல்லுவாங்க. சே ஓடும் மூஞ்சில் முடிக்காத. வஞ்சனை உய்ய கொண்ட மறைக்குள்ள வல்லலாறு. அந்த வேதத்தின் வழி வந்து தோன்றலாரே வள்ளலாரே என்னை வந்து உயிரிக்க வந்த பெருமானே இந்த தீநெறிகளை வந்து பட்டு நான் ஆழ்ந்து இருந்தேனே என்னை தூக்கி கேட்டிய பெருமானே. வெந்தொழில் வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குள்ள வள்ளலாறு. இந்த வெப்பு அடைய நீங்க முழுவதுமாக அடையனா முழுவதுமாக நீங்க எனக்கு அருள் புரியுது. ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை போன்னு சொல்லி அந்த பக்கமும் எனக்கு வந்து இந்த வெப்பு நோய் நீங்கணும் அருள் என்று சிந்தையால் தொழில் சொன்னான் செல்கதிக்கு அடிமை என்று சிந்தித்து செல்கதியாகி சிவகதி அடைய போறான். நாயன்மாராக நின்று சீர் நெடுமாறு என்ற ஒரு நிலைக்கு உயரப்பட்டாரு. அதுதான் செல்கதி. அதற்கு வந்து அணியன்னா அண்மைக்கு வந்து விட்டாரு, வந்துட்டாருன்னு. திருமுகம் கருணை காட்ட திரு கையால் நீரு காட்டி இறைவன் அவர் ஞானசம்பந்த பெருமான் திருமுகத்துல ஒரு கருணையோட அவர் நோக்குறாரு. திருக்கையால திருநீரை எடுக்கிறாரு மூலமா. வெறுமறை துதிக்கு மாற்றால் பிள்ளையார் போட்டு எப்படி பெருமறைகள் எல்லாம் வந்து இந்த திருநீற்றின் பெருமையை துதிக்கிறதோ அதே போல வந்து பிள்ளையார் அதை வந்து போற்றி பின்னும் ஒரு முறை தடவை இடப்பாக்கு தடவை ஒழிந்து வெப்பு அகன்ற பாகம் மருவும் தீ பிணியும் நீங்கி பழுதியும் முழுதும் மீந்தான். ஒரு முறை தடவை அங்கன் இந்த இடத்துல ஒழிந்து அந்த வெப்பு அகன்று பாகம் மருவு தீ பிணியும் நீங்கி அந்த பாகத்துல இடப்பாகத்துல மருவி இருந்தா அந்த தீ பிணியும் வந்து நீங்கி வழுதியும் முழுதும் மீந்தான். அது இன்பமான ஒரு நிலையை அங்கே வந்து இந்த பாடலை பாடும்போதுதான் அது கடைசி பாடல ஆற்றல் அடல் விடையேறு ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின சாற்றிய பாடல்கள் பக்கம் வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி பாட்டு. ஆமா.
ஆற்றல் அடல் வேண்டும். ஆற்றல் மிக்க அடல்னா இந்த வீரம் மிக்க ஆற்றல் அடல் விடை, அப்படிப்பட்ட விடையை வந்து வாகனமாக ஏறக்கூடிய ஆளவாயிருக்காரு அந்த பெருமானுடைய திருநீட்டு போற்றி அதனுடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி அதை வந்து முழுவதுமாக அணிவதால் என்னென்ன துன்பங்கள்லாம் நீங்கும், என்னென்ன இன்பங்கள்லாம் வரும் என்று சொல்லி வேதங்களிலே வந்து சொல்லப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து இங்கே சொல்லி போற்றி யார் போற்றினா புகழி நிலாவும் பூசணன் ஞானசம்பந்தன் சீர்காழியில உள்ள 12 பேர்ல ஒன்று புகழி. அந்த புகழிலே வந்து அவதரித்த ஞானசம்பந்தனாகிய நான் பூசுரன்னா தலைவர்னு அர்த்தம். ஆசிரியர்கள் எல்லாம் தலைவர். தேற்றி தேற்றின்னா என்ன, தெளிவித்துன்னு அர்த்தம். தெளிவித்துன்னா இந்த தென்னனாகிய பாண்டியன் மட்டும் தெளிவித்து இல்லை, அங்கே சூழ நேரடியாக இந்த அற்புத நிகழ்வை காண்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களை மட்டுமல்ல, உலகம் இந்த உலகம் நல்லளவும் வந்து வந்து மனிதனாக வந்து வந்து இருந்து இறந்து பிறந்து இருந்து இறந்து வந்து சுழந்துகிட்டே இருக்கிற பாருங்க. அத்தனை உயிர்களுக்கும் தெளிவித்து அத்தனை உயிர்களையும் தெளிவிக்கும் விதமாக தேற்றி தென்னன் உள்ளுற்ற தீப்பணியாயின தீர. நான் எதற்காக இந்த இடத்துல வந்து இந்த திருநீற்று பெருமைகளை சொல்லி அதோட பயன்களை எல்லாம் வந்து சொன்னேன். இந்த தென்னனாகிய பாண்டியனுடைய உடலிலே அந்த தீப்பணியை தீர்வதற்காக தீர சாற்றிய பாடல்கள், பகர்ந்த பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர்களாக இருப்பார்கள், சிவஞானிகளாக அவர்கள் இதை முடிக்கிறார். அற்புதமான ஒரு வரலாறு. இடையிலையும் வந்து நிறுத்த முடியாது. நான் வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல இதெல்லாம் பார்ப்போம். இது நீங்கள் ஒரு தடவை நான் இப்ப சொன்ன பொருள்படி நீங்க உரிமை உள்ளவங்க நீங்க சொல்றபடிலாம் இருக்காது. கொஞ்சம் அவர்கள் வந்து என்னன்னா அவங்களால முடியாது, ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. அப்படியே 4 வரைக்கும் 4 வரைக்கும் தான் எழுதிட்டு போவாங்க ஒழிய இந்த மாற்று சிந்தனைகள் வெவ்வேறு கோணங்களையும் நோக்களையும் பார்க்கக்கூடியதை வந்து பகர்ந்தாங்க. புத்தகம் பெருசா வாங்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த திருநீற்றை வந்து முழுவதுமாக இதுல என்ன பயன்னா இன்றையிலிருந்து என்னன்னா சில பேர் வந்து வெக்கப்பட்டு கூட பூசிக்கிறது. என்ன நீ 2 நாளைக்கு வந்து என்னங்க பட்டா போட்டிருக்காம்மா ஏதாவது சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனே வந்து சொல்றதை நிறுத்திட்டு அவனும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு அவனும் அதை போட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பண்ண தலைவர்கள் தான் நல்லா இருக்கு. யாரை பத்தி நமக்கு நாம வந்து நமக்கு இறைவன் உண்டு. இடையில வந்து இருக்கிறவங்கலாம் நம்ம இதை சொல்றோம் இதை சொல்றோம், இப்படி அவர் இப்படி நினைப்பாரு இவர் இப்படி நினைப்பாரு, எந்த வித எண்ணமும் இல்லாமல் நம்ம சிவத்தையே வந்து சிந்தையிலே வைத்து சிவத்தை நோக்கி பயில்வோம் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலமுறை இறைவன்களும் இறைஞ்சி கோமல் சேகராகினால் விடைபெறுகிறேன். சிவாயனம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே வரலாற்று நிகழ்வுகளை பதிகங்களோடு நம்மோடு பகிர்ந்து வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு க. சேகர் ஐயா அவர்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலை வணங்கி இதுகாரும் பொறுமையாக இருந்து இந்த ஆலவாய் பதிகத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரமாவது நீருங்கிற பதிகத்துக்கு ஐயா அவர்கள் வரி வரியாக விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். இதனை செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதில் ஏதாவது ஐயாவுடன் நீங்கள் பகிர வேண்டும் அல்லது பேச வேண்டும், கருத்து பரிமாற வேண்டும் என்றால் உங்களுடைய பொத்தானை அழுத்துங்க, தாராளமாக பேசலாம். சிவபெருமான் சிவசிவா நடுவில் இருக்கிற பொத்தானை அழுத்துனீங்கன்னா இந்த ஆலவாய் பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய இந்த நின்ற சீர் நெடுமாறன், அதாவது கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிய பதிகம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருப்பதிகம், வரலாற்றிலே இடம்பெற்ற அற்புதமான நிகழ்வு. இன்றைக்கும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றலாம் உள்ளங்கள் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் பேசலாம். திருவடி வணங்கிறேன். வணக்கம் ஐயா. சிவா ஐயா பேசுறது ஒரு வரைக்கும் அருமையா இருந்தது.
செல்லுல பேட்டரி போயிட்டதுனால பாதிக்காக முடிஞ்சது, குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. நன்றிங்க. ரொம்ப வாங்க, வாங்க. வருத்தமா இருக்குது. சரிங்க. அருமையா நன்றி. வரிக்கு வரி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. சரிங்க. ஆமா, சிவாயனமங்க ஐயா. ஆமாங்க. வாங்க, வாங்க, வாங்க. மனம், நன்றிம்மா. மொழி, நன்றி. மெய் வாங்க. முக்கரணங்களாலும் தங்கள் திருப்பாதங்கள் மலரடி வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். தங்களோட அந்த பதிகம் திரு ஆலவாய் திருப்பதிகத்தினோட மகிமைய மந்திரமாவது நீரு என்பது ஒரு வார்த்தையும் அன்பான அந்த சிவனடியாருக்குரிய இலக்கணத்தோட ஆகமத்தோட இதுக்குற அத்தனை அந்த திருநீருக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்றத ஒவ்வொரு வரியிலையும் சொல்லியிருக்கிறது. மந்திரம்தான் திருநீரு, மருந்தும் திருநீரு, ஆகமமும் திருநீரு, வேதமும் திருநீரு அப்படின்னு சொல்லும்போது வேதத்துக்குள்ள மகிமையையும் திருநீரு அப்படிங்கிறத ஒவ்வொரு வரியா எடுத்து விளக்கியதற்கு தங்களுக்கு நன்றிங்கய்யா. தெரிந்து இத நாங்க உணர்ந்து அணியணும், அதுதான் இலக்கணம். எந்த நேரத்திலையும் அதை கையில வச்சிருக்கணும், அது எந்த நேரத்திலையும் இட்டுக்கணும் அப்படிங்கிறத எல்லா சிவனடியார்களும் உணரணும்னு சொல்லி மெய்யுணர்வோட அந்த திருநீரோட மகிமையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தினுடைய பலன், நோய் வந்தா போனோம், ஜுரம் வந்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல போட்டிருக்கோம். ஆனா உண்மையில அப்படி இல்லை. இது பெரிய நிகழ்வு. சைவத்தை புரட்டி போட்ட சைவ வரலாற்றிலேயே சைவத்தை சைவ புரட்சி செய்த ஒரு பதிகம் இது. அப்படிப்பட்ட பதிகம். அடியேன் முதல் மனனம் செய்த பதிகம். முதல் நான் 22ல உள்ள ஒரு கச்சபேஸ்வரர் கோயில்ல காஞ்சிபுரத்துல ஒரு அடியார் பாடி 9:20க்கு நான் அலுவலகத்திலிருந்து கணினி அலுவலகத்திலிருந்து வெளியே மீண்டும் அந்த 9 மணிக்கெல்லாம் அந்த 8:45க்கெல்லாம் கிட்ட உள்ள போனோம்னா அதை முடிச்சிருவாங்க அந்த பள்ளியறை பூஜையில. இந்த நண்பர்கிட்ட போயிட்டு நிக்கிறேன். மீண்டும் அதே மாதிரி அந்த இப்பவும் பள்ளியறை பூஜையில அந்த மந்திரமாவது நீர் பாடிதான் அந்த கச்சபேஸ்வரருக்கு அதை செய்வாங்க. அப்போ போய் நின்னப்போ அவர் கைப்பட எழுதிட்டு வந்தார். ஐயோ! அந்த பாட்டு நல்லா இருக்குங்களே! இதே மாரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, மறுநாள் கைப்பட எழுதி குடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச முகம் தான். ஏன் இத நம்ம பாடக்கூடாது? சினிமாவ போட்டு வரிஞ்சு கட்டிட்டு பாடுறோம். முணுமுணுக்குறோம். ஏன் இத நம்ம பாடக்கூடாதுன்னு அன்னைக்கு உட்கார்ந்தது தான். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, சந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தோவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்தோவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இப்படிதான் அவங்க பாடியிருந்தாங்க. அதை நான் வாங்கி அதை அப்படியே அந்த 10 பாட்டையும் கூடிய சீக்கிரம் மனப்பாடம் பண்ணேன். ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆனா நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் பலன் தரும் பதிகங்கள்ல பார்க்கும்போது, இது ஜுரம் போயிடும், அப்புறம் நோய் போயிடும், பிணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வரிசைப்படுத்தி, ஓஹோ! இந்த பாட்டுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கா? அதுக்கப்புறம் வரலாற்று நிகழ்வுல பெரிய புராணத்துல பார்க்கும்போது தான், இடது பக்கத்துல இந்த போட்டி நடந்தது. ஒரு அரசனே கூன் பாண்டியனா இருந்தவன், தன் மங்கையர்க்கரசியால இவ்வளவு நிகழ்வு நடந்தது. அப்பா! இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கா அந்த ஒரு பதிகத்துல. அப்போ திருநீறு பூசும்போது இந்த பாட்ட பாடுனா எவ்வளவு மகிமை அப்படின்றதெல்லாம் நாங்க உணர்ந்தோம். ஆனா சாதாரணமா இல்லைங்க. அற்புதமான பெரிய பெரிய நிகழ்வுகள்ல ஐயா நமக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நன்றி சொக்கம்மல் அம்மா. நன்றி மகேஸ்வரி அம்மா. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? குமாரையா, தாரணி அம்மா. நிகழ்ச்சி கேட்டவங்க. உள்ள நிகழ்ச்சியை செவி மடுத்தவங்க. இந்த மந்திரமா நீர் பதிகத்தை கேட்டவங்க. பேசணும்னு ஆசைப்பட்டா 2 வார்த்தை பேசலாம். சாமி வாங்க, பெருமானே வாங்க. ஐயா, ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா பெருமானே திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க சாமி. ஐயா எப்பவுமே சிறப்பா தான் சொல்லுவாரு. நீங்க வகுப்புக்கு வந்தா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்க, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லைங்களான்னு கூட தெரியல அப்படின்னு எல்லாம் வருத்தப்படாதீங்க சாமி.
ஐயா சொல்றது எப்பயுமே சிறப்பு தான். ஒரு பொருள் கூட இதுக்கு பொருந்தாதுங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. ரொம்ப சிறப்பா சொல்றாருங்க சாமி. நாங்க உள் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றிங்க பெருமானே. ரொம்ப சந்தோஷம். மந்திரமாவது நீர் பதிகம் நம்ம ஜென்ரலா படிக்கிறது. அது சும்மா ஒரு சில இதுக்கு மட்டும் ஏதோ ஒருத்தவங்க ஒரு பாட்டுக்கு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா ஐயா 10 பதிகத்துக்குமே நல்லா நிறுத்தி நிதானமா ரொம்ப அற்புதமா சொன்னாருங்க சாமி. நல்ல அருமையான பொருளு. நல்லா உள் வாங்கியிருக்குங்க சாமி. ஞானாசிரியரை திருவடி வணங்கிறேங்க சாமி. ஐயா ரொம்ப நன்றிங்க பெருமானே. நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு ஐயா அந்த நடமாடும் சொல்லுங்க திருநீர் சொல்லுங்க. ஐயா அந்த சொல்லுங்க. திருநீர் அணிந்தவருக்கு உள்ள மகிமைய மெய்ப்பொருள் நாயனார் அருமையாக சொல்லியிருப்பாரு. அவரை கொலை பண்ண வரணுன்ற எண்ணத்தோட வந்தவனை கூட திருநீர் போட்டமைக்காக அவரு அந்த எண்ணத்தையே மாத்தினாரு பெருமான். அப்படிங்கும்போது அந்த சிவபெருமானோட திருநீருக்கு அவ்வளோ மகிமையா அவரு கொலை குற்றம் செய்தாலும் அத மறுத்து அவர் ஊரு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த அடியாரை ஆமா. காப்பாற்றி அந்த நெறிக்கு கொண்டு வந்த தூய நெறி அந்த சிவபெருமானுடைய நெறி அற்புதம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது மெய்ப்பொருள் நாயனார் அற்புதம் பண்ண அற்புதம் அந்த காரியம். அற்புதம். அந்த முத்துநாதன் செயல் அதான் அதான் ரொம்ப சொல்ல வரீங்க. ஆமா. ஆமாங்க. ஒரு அதான் திருநீர் கெட்ட பூசிருக்கிறாரு. எண்ணத்தோட போக முடியாது. அந்த திருநீர் ஆமா அணிந்தவர்களை பார்த்த உடனேவே அந்த ஆமா சுந்தரமாகிறத நினப்பு படுத்துமே தவிர கண்டிப்பா. அந்த இவரை போல நாம இல்லையா அப்படின்னு தோணுமே தவிர நாமளும் மாறணும்னு தோணும். அப்படிதான் ஆமா எல்லாருக்கும் தோணும். அதனால அந்த திருநீருக்கு அவ்வளவு மகிமை. என் உடம்பு கண்டிப்பா. பூரா பூசிக்கோங்க. நான் கோவிலுக்கு போனா அந்த திருநீரை கோவில்ல அங்கங்க கொஞ்சம் வரத்தை வாங்கி கீழே வச்சு போயிடுவாங்க. அப்போ ஆமா அதை நான் கேட்பேன், உழவாரம் பண்றவங்க எவ்வளவு சுத்தம் பண்ணினா திருநீர் கீழே கொட்டக்கூடாது பெருமானே, வரத்தை வாங்கி கையில எடுத்துன்னு போய் வீட்டுல உடம்பு முழுக்க பூசிக்கோங்க, பிணி நீங்கும், சுந்தரமாவீங்க, ஆன்ம பலம் கிடைக்கும், சுத்தமாவீங்க, சித்தி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஐயா. ஒவ்வொரு கோயில்லையும் இத இலக்கணமா அந்த அடியக்கூடிய அடியார்கள் ஒவ்வொரு உழவார பணி போனாலும் இல்ல கோவிலுக்கு போனாலும் யாரேனும் கீழே அந்த சிந்தக்கூடிய நீர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, திருநீரினோட மகிமைய சொல்லணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பெருமானே. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் நிச்சயமா அதை சாமி, வாங்கி அம்மா ஆமா ஐயா அம்மா சொல்லவும் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க சாமி. இப்ப வீட்டுல வந்து பெண்கள் தனியா இருந்தாங்கன்னா, யாருன்னா போனாங்கன்னா வீட்டுக்குள்ள கூட சட்டுன்னு போக மாட்டாங்களாம் நம்ம கலாச்சாரம். அந்த வீட்டுல ஆம்பளை இல்லை அப்படின்னா டக்குன்னு உள்ள நுழைய மாட்டாங்களாம். அந்த வீட்டுல ஆம்பளை இருந்து வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா தான் அவங்க உள்ள போய் உட்காந்து பேசுவாங்களாம். அப்படி இருக்கும்போது திருச்செங்காட்டன்குடியில சுவாமி அந்த மாதிரி தான் பண்ணாரு. ஆள் இல்லையா, நான் அங்க இருக்கேன், அவர் வந்தா வர சொல்லு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. அதே மாதிரி அம்மா சொன்ன அந்த மாதிரி அந்த மன்னராட்சி காலத்துல ஐயா மன்னரும் ராணியும் இருக்க அந்த ஓய்வு அறையில நைட்டு தூங்குற அந்த அறையில வந்து யாருக்குமே எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த அவங்க இல்லறம் வசிக்கக்கூடிய அந்த ரூமுக்கு. ஆனா யாருக்கு அந்த அதிகாரத்தை சுவாமி கொடுத்துருக்காருன்னா, ஒரு சிவனடியார் வந்தா எங்கேயுமே அவருக்கு கேட்டே கிடையாது, தடையும் கிடையாது. இது வரலாறுல சொல்லியிருக்காங்க. அது அந்த திருநீற்று அந்த அந்த திருநீற்றுடைய பெருமை. இப்ப அம்மா சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி உண்மையிலே அதை நினைச்சு பார்த்தாவே உண்மையிலே மெய் சிலிர்க்குதுங்க சாமி. நான் மனமார சொல்றேன் நானு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருநீற்றுடைய அந்த திருமுறையை எடுத்து ஐயா சொன்ன விதங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொன்றும் இப்போ அம்மா சொல்லவும் தான் டக்குன்னு எனக்கு அதுவே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமா சொல்லியிருக்காருங்க சாமி இந்த திருநீற்றுடைய பெருமைகளை. ஐயாவை மறுபடியும் நான் சிறந்தாழ்ந்து வணங்கிக்கிறேன் பெருமானே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஐயா குமாரையா வாழ்த்து சொல்லிடுங்க ஐயா குமாரையா. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வாழ்க அந்த நிர்வாணவரானினும்
வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாமலை மன்னுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்து ஓங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே. சிவா திருச்சிற்றம்பலம். தென்தில்லை மன்றிலாடி போற்றி. இன்று எனக்கு ஆறுமுதமானாய் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா மறுபடியும் வணக்கிறேங்க சாமி. நன்றிங்க சாமி. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் தலைப்பின் கீழே இந்த வரப்பு கொஞ்சம் அவசரம் 8:15 வச்சுக்கலாமா? 8:15 வச்சுக்கலாம் ஐயா. எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. உங்களுக்கு வரும்போது இன்னைக்கு ஒரு பைரவர் கோயில வழிபாடுன்னு நான் போயிட்டு சாமி, அதனால எனக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அது என்ன உங்களுக்கு நல்லதா போச்சு, எனக்கும் வசதியா போச்சு. நல்லதுங்க ஐயா. 8:15 ஆரம்பிக்கலாம் ஐயா. நான் வந்து ட்ரை பண்ணா உங்களே வந்து வர முடியல. புரியலையே என்னடா இது. சரி சரி. இன்னைக்கு வழிபாட்டுக்கு எல்லாரையும் போக சொன்னேன். குமாரையாலாம் நான் போக சொன்னேன். பைரவர் போய் பாருங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். நானும் வழிபாட்டுக்கு போனேன். என்ன விடல. அங்க அம்மா அங்க இருக்கிறவங்க என்ன இன்னைக்கு பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, திருநீரை பூச சொல்லி என்ன விடவே இல்லை. அதனால வந்த விளைவு தான் நான் கெஞ்சி கூத்தாடி தான் அங்கிருந்து புறப்பட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துல வந்தேன் காஞ்சிபுரத்துல இருந்து. வந்து பாக்குறேன் 8:05 ஆகி போச்சு. என்னன்னு அதுதான் மன்னிப்பு. சரிங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி நன்றி நன்றிங்க. என்ன காயத்ரி அம்மா பேசுறீங்களா? பேச போறீங்களா? ஆமாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா எனக்கு இதுல ஒரு சந்தேகம். இந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், ராவணன் மேலது நீருன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்கய்யா. இறைவனை பத்தி எவ்வளவு பேர் பூசுறாங்க, துதிக்கிறாங்க. நந்தனார் எல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்கிறதால நீரை வந்து தெய்வமா நினைச்சு அணிஞ்சாரு. ஆனா இவரு ராவணனை மட்டும் அங்க ஏங்க அந்த பாட்டுல வந்து அவருடைய வார்த்தையை அவருடைய நேம வச்சாங்க? அந்த ஒரு சந்தேகம் எனக்கு படிக்கும்போதுதான் இருந்தா கூட சிவபக்தனா இருந்தான். முழுமையாக வந்து இறைவனை பொறுத்தவரையில் முழு பக்தியும் உள்ளவன். அவன் இல்லைன்னா வந்து அப்படிலாம் வந்து எண்ணின்றி 3 வாழ்நாள்லாம் வந்து கிடைக்காது, ஆட்சி அதிகாரம் கிடைக்காது. அதை போல வந்து அவன் சிவ வழிபாட்டுல வந்து தலை நின்றான். இதோட பெரிய பாக்கியம் என்னன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு இது மண்டோதரி 2 தடவை இதுல பாடியிருக்காங்கல்ல, திருவாசகத்திலேயே தான் பாடியிருக்காங்க இல்லையா. அந்த மண்டோதரி வந்து இந்த குழந்தையா சிவபெருமான் வந்து போகும்போது, அப்ப இவன் வந்தவொன்னே பாக்குறாரு, குழந்தையா அந்த மான் மண் இந்த இதோட அவங்க கையில இருந்தோன்னா ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு கையில வந்து குழந்தையா சிவபெருமானை பற்றி தூக்கணும்னா மறைஞ்சிடுறாரு. தூக்கிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவன் பெரிய தவசீலன். அவங்களாம் சாதாரணமா கிடையாது. ஒளியியல் நோக்கில வந்து தீயவன். ஒரு பெரிய ஒரு எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தா கூட நீ வந்து அறத்திலிருந்து வழுவினால் அவனுக்கு மரணம் தான் சம்பவிக்குங்கிற ஒரு பெரிய இது பிறன் மனை நயத்தல் என்பது ஒரு பெரிய தவறு என்று இந்த உலகம் உள்ளளவும் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு ஞானத்தை உணர்த்துவதற்காக அவனை வந்து ஒரு பாத்திரமாக வைத்து இறைவன் வந்து அப்படி பண்ணியிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட அரக்கர்கள் குலத்தில் வந்து பிறந்தோர்களும் வந்து திருநீற்றை போற்றி பரவிதான் அவ்வளவு ஆட்சி அதிகாரங்களை வரங்களை எல்லாம் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதனால சிந்திக்க என்ன தகுவதி நீர்னா சிந்தித்து பாருங்கிறார். ராவணனே அணிஞ்சிருக்கான்ல நீரை, சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்வதாக எனக்கு இருக்கிறது. சிவசிவா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ராவணன் மேலது நீர். அத பதிகங்களை சிந்திச்சு பாருங்க. ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு. ஆமா, இன்னைக்குதானங்க அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள்ல என்னென்று வாழ்நாளும் பரமபக்தன், சிவபெருமானுடைய பரமபக்தன். மன்னனது தப்பு தான் அனுபவிக்கிறதுனா சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு சங்கிலியாருக்கு சொன்ன கொடுத்தது சத்தியத்தை பேருனா நீ வந்து தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி உலகியல் மக்களுக்கு உணர்த்துவதற்காக நெறி தவறக்கூடாது, வழி தவறக்கூடாது, சொன்ன வாக்கு தவறக்கூடாது, இந்த தவறுனா உனக்கு துன்பத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், என்னோட நண்பனா இருந்தாலும் சரிடான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அங்க ஊட்டுறாருல்ல. அதே போலதான் இது. நன்றி நன்றி நன்றிங்க.
நன்றிங்க. மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.